அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் அகாடமியுடைய 276வது வாராந்திர ஜோதிட சிறப்புரை கூட்டம். ஐயா, நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிட்டேன் சார். ஸ்டார் அகாடமியுடைய 276வது வாராந்திர ஜோதிட சிறப்புரை கூட்டம். இன்றைய சிறப்புரை கூட்டத்தில் நமக்கெல்லாம் ஜோதிட ஞானத்தை வாரி வழங்க வந்திருக்கிறார் அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய வர்க்க சக்கர பேராசான் திரு அஸ்வ சக்திவேல் அவர்கள். இன்றைக்கான தலைப்பு சப்தாம்சமும் குழந்தை பாக்கியமும். பராசரர் அவருடைய ஜோதிட முறைகள்ல எண்ணற்ற விஷயங்களுக்கு வர்க்க சக்கரங்கள் மூலம் பலன் சொல்வது எப்படி அப்படிங்கிறத அருமையா கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு நம்மில் பலர் அது மக்கள் கூட எடுத்துக்கலாம், ஜாதகம் அப்படின்னாலே ராசி கட்டம் நவாம்ச கட்டம் இது மட்டும்தான். அதுலயும் சில பேர் ராசி கட்டம் இருக்கு, நவாம்ச கட்டம்னு ஒண்ணு இருக்கு, எதுக்கு சார்னு மக்கள் கேட்கறது உண்டு. ஏன் அப்படின்னா அவங்க மக்கள் பிறக்கிறப்ப ஜாதகத்தை எழுதுவாங்க, அதுலயும் சிலர் கல்யாணத்தப்ப பார்ப்பாங்க. ஒரு ஜாதகமே இதுக்குத்தான் தேவைப்படுது அப்படிங்கிறது அவங்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. கல்யாணத்துக்கு தேவை, பிறக்கும்போது எழுதி வைக்கும். அதுவும் பிறக்கும்போது சில பேர் எழுதுறது இல்லை, கல்யாணத்துக்கு வரன் தேடுற சமயத்துல சார் ஜாதகம் போட்டு கொடுப்பீங்களா, ஜாதகம் எழுதி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மக்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியாம இருக்கலாம், மக்கள் அறியாமையில இருக்கலாம். ஆனா ஒரு ஜோதிடர் அப்படி இருக்கக்கூடாது. பொதுவா ஒரு நல்ல நுட்பமான லெஜெண்டாக இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கான கேள்வி வரும்போது அந்த விஷயத்திற்கு என்று இருக்கக்கூடிய ராசி கட்டமாகட்டும் பிளஸ் அந்த விஷயத்திற்கும் இருக்கக்கூடிய வர்க்க சக்கரங்களை பகுத்து ஆய்ந்து பதில் சொல்வதுதான் துல்லியமான முறை அப்படின்னு இன்னைக்கு ஐயா அவங்க சொல்லப்படுறாங்க. எவ்வளவு அருமையான ஒரு வழிமுறைகளை பராசரர் நம்ம கையில உள்ளங்கை நெல்லிக்கனி ஆட்டம் கொடுத்துட்டு போயிருக்கார். திருமண பாக்கியமா நவாம்சம், புத்திர பாக்கியமா சப்தாம்சம், இப்படி இன்சாம்சம் பின்சாம்சம், இப்படி ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. இன்றைக்கு நடைமுறையில பெருசா முன்னெடுத்து செல்லப்படுவது இந்த 16 கட்டங்கள், ஷட்வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 16 கட்டங்கள். ஸோ இன்றைக்கு பெரும்பாலும் ஜோதிடம் என்பது நுனிப்புள் மேய்வது போன்றதான ஒரு செயலா சிலர் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் சொல்ல வரல, சிலர் பார்த்துட்டு இருக்காங்க. ஜோதிடம் என்பது இதை குறி சொல்வது போன்று ஒரு ஜாதக கட்டத்தை வச்சுக்கிட்டு ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு, ராசி கட்டத்தை வச்சுட்டு சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். ஆனா அந்த நுண்மையான விஷயங்கள், பெர்ஃபெக்டான விஷயங்கள், ஷார்ப்பா ஒரு விஷயத்துக்கான பதில் என்பது அது சம்பந்தப்பட்ட அந்த வர்க்க சக்கரத்துல தான் இருக்கும். ஆனா இன்றைக்கு பல பேர்
குறி சொல்ற மாதிரி தான் ஜோதிடத்துக்கு பலனை சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்படி வர்க்க சக்கரங்கள்லாம் படித்து அறிந்தமான வர்க்க சக்கரங்களில் நிபுணத்துவம் பெற்று விட்டதுனால பலன் சொல்றது நம்மளை அடிச்சு ஆளே இல்லை. அப்படி ஒரு பொக்கிஷங்களை இந்திய ஜோதிடத்தின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற வியாச பகவானுக்கு தகப்பனாரான பராசர மகரிஷி நமக்கு கொடுத்தார். அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அதை நம்ம எல்லாம் பயன்படுத்திக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா பயன்படுத்தணும். இந்த வெறும் ராசி நவாம்ச கட்டம் அதை மட்டுமே கையாளாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கு தனித்தனியாக கட்டங்களை பார்த்து ஆய்வு செய்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறதே சில பேருக்கு புதுமையா இருக்கு. ஆனால் அப்படி மகத்துவமான இந்த ஜோதிடத்துறை, குறிப்பா இந்த வர்க்க சக்கரங்கள் வைத்து பலன் சொல்லுகின்ற முறையை தமிழ்நாட்டில் முன்னெடுத்து செல்கின்ற ஒரு சிலரில் மிக முக்கியமானதுதான் நம்முடைய ஆஸ்ட்ரோ சக்திவேல் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய உங்கள் அனைவரும் சார்பிலும் ஸ்டார் அகாடமி சார்பிலும் அன்பு கூர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா இந்த தளத்துக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர் தான். அவங்க அவருடைய அறிமுகம் அப்படின்றது ரொம்ப செயற்கையா இருக்கு. ஏற்கனவே 2-3 முறை தளத்துல இதே வர்க்க சக்கரங்கள் டாபிக் தான். ஐயாவுக்கு வர்க்க சக்கரங்கள் தொடர்ந்து ஒதுக்கியாச்சு. இந்த வர்க்க சக்கரங்கள் தொடர் முழுக்க ஐயா தான் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஸோ அந்த அவங்களும் அவங்களுடைய வகுப்புகள்ல ஏராளமான மாணவர்களுக்கு பயிற்றுவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வகுப்புகளையும் இந்த வர்க்க சக்கரங்களை வைத்து பலன் கணிப்பது தான் பிரதானமாக அவங்க டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஐயா எப்பவுமே கொஞ்சம் வேலை ஷெட்யூல் பிஸியா இருக்கு. ஏன்னா வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த துறையிலும் ஈடுபாடு செலுத்துறதுனால ஐயாவுடைய வாய்ப்பு இன்றைக்கு நமக்கு கிடைச்சது பெரும் பேரு. ஸோ அந்த விதத்தில் ஐயா அவர்களை அங்கு கொண்டு உங்கள் அனைவரும் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று ஐயா அவர்கள் வசம் மேடை ஒப்புவிக்கிறேன். நன்றி. ஐயா நீங்க தொடரலாங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டார் அகாடமி குழுமத்தை சார்ந்த அனைவருக்கும் மற்றும் நிறுவனர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் இன்றைய காலை பொழுதின் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொண்டு நேரடியாக வகுப்புக்கு போயிடலாம். ஏற்கனவே வர்க்க சக்கரம் அறிமுக வகுப்பு ஒன்று இது பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நவாம்சம் ராசி சக்கரம்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து ராசி சக்கரமும் சப்தாம்சம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூராமே ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸோட இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீதிக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் மாதிரி ஆயிடுது. டவுனுக்குள்ளெல்லாம் போனீங்க, ஒரு ரோட்ல ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் 2-3 எல்லாமே இருக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதை சொல்ல வருது? ஆண்கள் பெண்கள் இவங்களுடைய குழந்தை பேருக்குண்டான பாக்கியங்களை குறைவா இருக்குதுங்கிறத காமிக்குது. அதை எப்படி ஜோதிட ரீதியா பாக்குறது, அதுக்கான தீர்வுகள் என்ன, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு வந்து முழுக்க பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சப்தாம்சமும் குழந்தை பேரும். நேரடியாக நம்ம போயிடலாம். ஏன்னா வந்து எல்லாருமே இந்த தளத்துல இருக்கிற அனைவருமே ஜோதிடர்கள் தான். ஏன்னா வந்து ஜோதிடம் தெரியாத யாருமே இந்த தளத்துல இருக்கிற வாய்ப்புகள் குறைவு. அதனால நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அடிப்படையிலேருந்தே போய்க்கும். ஏன்னா வந்து வர்க்க சக்கரங்கள் வந்து எல்லாத்துக்குமே அடிப்படை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசி சக்கரத்துல இருந்தா ஒவ்வொரு வர்க்க சக்கரங்களுமே கட்டமைக்கப்படுது. ராசி சக்கரத்துல இருந்தா ஒவ்வொரு வர்க்க சக்கரங்களுமே கட்டமைக்கப்படுது. அதனால வந்து ராசி சக்கரம் பிரதானமாக இருந்தாலும் அதனுடைய முடிவுகளை சொல்றது வந்து ஒவ்வொரு வர்க்க சக்கரங்கள் தான். அதாவது D1 அப்படின்னா ராசி சக்கரம். இதெல்லாமே அம்ச சக்கரங்கள். டி சார்ட்ஸ் சொன்னா அம்ச சக்கரங்கள். இன்னைக்கு நம்ம பிரதானமா பாக்குறது சப்தாம்சம்.
இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து சப்தாம்ச சக்கரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ சப்தாம்ச சக்கரம்னா என்ன? வந்து சப்தாம்ச சக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ராசி சக்கரத்துடைய 5 மற்றும் 7ஆம் பாவம், 5ஆம் பாவம் மற்றும் 7ஆம் பாவம், இதை வந்து சீர்தூக்கி பார்க்கறதான் சப்தாம்சத்துடைய தேவை. சப்தாம்சம் எதுக்கு தேவைப்படுது? ராசி சக்கரத்துடைய 5ஆம் பாவம் மற்றும் 7ஆம் பாவம், இந்த 2 பாவத்தையும் கம்பைன் பண்ணி அதோட பலன்களை மிக துல்லியமா சொல்றதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வர்க்கம் தான் வந்து சப்தாம்ச வர்க்கம். இது ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே பார்க்க வேண்டியது. ஆணுடைய ஜாதகத்துல சப்தாம்ச வர்க்கம் என்ன சொல்லுது? இவனுக்கு வந்து வீரியம் இருக்கா இல்லையா, குழந்தை பாக்கியம், இந்த வீரியத்தினால குழந்தை பாக்கியம் வருமா வராதா, வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்றது. இதுதான் வந்து நம்ம இதை பார்க்க போறோம், சப்தாம்ச சக்கரத்தை பார்க்க போறோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கட்டமைப்பு போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா போவோம். ஃபர்ஸ்ட் வந்து கட்டமைப்பு. இப்ப ராசி சக்கரத்தை வந்து 7 ஒவ்வொரு ராசியும் 7 பிரிவுகளா 7 ராசி சக்கரத்துல ஒவ்வொரு ராசியையும் 7 பிரிவுகளா பிரிச்சு அமைக்கிறதுக்கு பேர் தான் சப்தாம்ச சக்கரம். அப்போ வந்து ஒரு ராசியுடைய அளவு எவ்வளோ? 30 பாகை. 30 வகுத்தல் 7, 4 பாகை, 17 கலை, 8.5 விகலை. இதுதான் வந்து ஒரு சப்தாம்ச கட்டத்துடைய ஒரு கட்டத்துடைய அளவு. அது ஒவ்வொரு கட்டத்துடைய அளவுகளோ 4 பாகை, 17 கலை, 8.5 விகலை. இதான் வந்து ஒவ்வொரு கட்டத்துடைய அளவுகளாக வரும் சப்தாம்சத்தின்படி. அதுக்கப்புறம் வந்து அதையே 30 டிகிரில கன்வெர்ட் பண்ணும், அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். சரியா? இப்போ வந்து ஒவ்வொரு ராசியும் என்ன பண்றோம்? 7 பிரிவுகளை பிரிச்சுக்கிறோம். பிரிக்கிற வரக்கூடிய அளவுகளும் 4 பாகை, 17 கலை, 8 விகலை. சரியா? இப்போ ஆண் ராசிகள் எதெல்லாம்? ஆண் ராசிகள் மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இதெல்லாம் வந்து ஆண் ராசிகள். இதெல்லாம் எங்கிருந்து தொடங்கும்னா அந்தந்த ராசியிலிருந்தே தொடங்கும். இப்போ மேசத்தை வந்து 7 பிரிவுகளை பிரிக்கிறப்போ அதை எங்கிருந்து கவுண்ட் பண்ணி போடணும்? ஒரு முதல் பிரிவு, 2வது பிரிவு, 3வது பிரிவு, 4வது பிரிவு, 5வது பிரிவு, 6வது பிரிவு, 7வது பிரிவுன்னு அந்தந்த ராசியிலிருந்தே கவுண்ட் பண்ணி போடணும். இதே பெண் ராசிகள் எதெல்லாம்? பெண் ராசிகள் அடுத்து வரக்கூடிய ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இதெல்லாம் வந்து பெண் ராசிகள். இந்த பெண் ராசிகள் என்ன ஆகும் அப்படின்னா, அதே 7 பிரிவுகள் தான். எங்கிருந்து துவங்கும்னா அந்த ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல இருந்து துவங்கும். பெண் ராசிகள் எல்லாம் எங்கிருந்து துவங்கும்? இந்த 7 பிரிவுகள். முதல் பிரிவு வந்து அங்கிருந்து 7ஆம் இடத்திலும், அதாவது ரிஷபத்தோட எங்க இருந்து ஆரம்பிக்கும்? ரிஷபம்ங்கிறது பெண் ராசி. அதனுடைய பிரிவுகள் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? அங்கிருந்து 7ஆம் இடமான விருச்சிகத்துல முதல் பிரிவு, அடுத்தடுத்து 2, 3, 4, 5, 6, 7 இப்படி வரும். ஆண் ராசிகள் வந்து அந்தந்த ராசியிலிருந்தே, ஆண் ராசிகள் வந்து எதெல்லாம் ஆண் ராசிகள்? அதெல்லாமே வந்து மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இதெல்லாமே வந்து அந்தந்த ராசியிலிருந்தே துவங்கி 7ஆம் இடத்துல முடியும். பெண் ராசிகள் வந்து தன்னுடைய வீட்டுக்கு நேர் எதிர் ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல இருந்து துவங்கி அந்த பெண் ராசியிலேயே முடியும். இதுதான் வந்து இதனுடைய கட்டமைப்பு. அடுத்து இந்த 7 பிரிவுகள் இருக்கு இல்லையா, இந்த 7 பிரிவுகளுக்கும் 7 பெயர் உண்டு. 7 பிரிவுகளுக்கும் 7 பெயர் உண்டு. அதுக்கான 7 ரசங்களும் உண்டு. 7 பிரிவுகளுக்கும் 7 பெயரும் 7 ரசங்களும் உண்டு. முதல் பிரிவுக்கு பேரு சர் சப்தாம்சம். அதாவது 7 சப்தாம்சத்துல முதல் சப்தாம்சம் பேரு சர் சப்தாம்சம். 2வது சப்தாம்சத்துக்கு பேரு சீர் சப்தாம்சம். 3வது சப்தாம்சத்துக்கு பேரு தாதி சப்தாம்சம். 4வது சப்தாம்சத்துக்கு பேரு மத்திய சப்தாம்சம். 5 வந்து ரச சப்தாம்சம். 6 3 வந்து தாதி, 4 வந்து அஜ்யம், 5 வந்து ரச சப்தாம்சம், 6 வந்து மத்திய சப்தாம்சம், 7 சுத்த ஜல். அதாவது ஃபர்ஸ்ட் சப்தாம்சத்துக்கு பேரு சர் சப்தாம்சம். இதனுடைய
இது ரசம் என்ன அப்படின்னா பஞ்சகவியம். அடுத்து வந்து சீர் சப்தாம்சம், இதனுடைய ரசம் வந்து பால். அடுத்து வந்து தாதி, தாதி சப்தாம்சத்துடைய ரசம் வந்து தயிர். அடுத்து வந்து அஜ்யம், அஜ்யம் சப்தாம்சத்துடைய பொருள் வந்து நெய். அடுத்து வந்து ரச சப்தாம்சம், ரச சப்தாம்சம் கரும்புச்சாறு. அடுத்து வந்து மத்திய சப்தாம்சம் வந்து ஒயின்னு சொல்லுவோம், பலரசம்னு சொல்லுவோம். ஏழாவது சப்தாம்சம் வந்து சுத்த ஜல், அதாவது சுத்தமான நீர். அதாவது இந்த பிரிவுகள் வந்து ரெண்டு வகையில உபயோகப்படும். ஒன்று குழந்தைகளுடைய குணநலன் அறிய, அதாவது எந்த பாவம், பஞ்சாம் பாவம்னா முதல் குழந்தை சொல்லுவோம், ஏழாம் பாவம்னா ரெண்டாவது குழந்தை சொல்லுவோம், மூணாம் பாவம்னா ஒன்பதாம் பாவங்கிறது மூணாவது குழந்தை சொல்லுவோம். இந்த பாவாதிபதிகள் எந்த பிரிவில் இருக்காங்க, அந்த பிரிவின் அடிப்படையில் தான் அந்த முதல் குழந்தையுடைய குணம், ரெண்டாவது குழந்தையுடைய குணம், மூணாவது குழந்தையுடைய குணம் இப்படி வந்து அமையும். அதாவது அப்போ பஞ்சகவியம் எப்படி இருக்கும், ஒரு வந்து ஒரு துவர்ப்பு ஒரு கசப்பு சேர்ந்தது. பஞ்சகவியம் வந்து ஒரு இனிப்பாலாம் இருக்காது, ஒரு எப்படி அதாவது விருப்பப்பட்டு சாப்பிடுமா, சாப்பிட மாட்டோம். அப்போ அந்த குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸுடைய விருப்பப்படி நடக்காதுங்க. அது அந்த சௌகரியத்துக்கு தான் நடக்கும். பேரண்ட்ஸுக்கு அந்த குழந்தைகளுக்கு பெரிய அளவில் வந்து ஒரு இது இருக்காது, அட்டாச்மெண்ட்ஸ் இருக்காது. அடுத்து வந்து பால், அது அந்த குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு நல்ல பேரை பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் அடுத்ததும் தயிர், அதுவும் வந்து நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்கும். அடுத்து வந்து நெய், நெய் வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேன்மை குறிக்கும். அந்த குழந்தைகள நெய் சப்தாம்சம்லாம் வர்றப்போ அந்த குழந்தைகளோட கேரக்டர்ஸ் வந்து ஒரு மேன்மையை குறிக்கக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்கும். ஆன்மீகத்துல அந்த குழந்தைகள் வந்து நிறைய ஈடுபாடுகள் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்புச்சாறு, அது வந்து நல்ல இனிமையா இருக்கும். கரும்புச்சாறு வந்து நல்ல இனிப்பு இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகளோட கேரக்டர்ஸ் வந்து நல்ல இனிமையான கேரக்டர்ஸா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது சொல்லலாம், பலரசம் அல்லது ஒயின்னு சொன்னோம். அந்த குழந்தைகள் வந்து நல்லா உல்லாச பேர்களை வந்து ஜாலியா இருக்கணும், இதை பத்தி கவலைப்படாது, ரொம்ப ஜாலியான கேரக்டர்ஸா இருக்கும். அடுத்து வந்து இந்த சுத்த ஜல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னா அந்த குழந்தைகள் வந்து அதாவது தெளிந்த நீராட்டா, தப்பு செய்யறவங்க கூட சேராம எப்பவுமே ஒரு தெளிவாகவும் ஒரு நல்ல குணத்தோடையும் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைகளுடைய குணத்தை எடுத்துக்கிறக்கே இந்த வரிசை உபயோகப்படும். அடுத்து வந்து இப்ப வந்து அடிப்படைக்கு வந்துருவோம், மறுபடியும் அடிப்படைக்கு வந்துருவோம். இப்ப பிரிவுகள் பார்த்தாச்சு சரியா. இப்ப அடிப்படை, ராசி சக்கரம், வர்க்க சக்கரம். ஃபர்ஸ்ட் அடிப்படை தெரியாம வர்க்கத்துக்குள்ள போகக்கூடாது. அப்ப அடிப்படை என்ன, இப்ப ராசியிலிருந்து பிரிச்சு இந்த வர்க்கங்களை அமைக்கிறோம். ராசி சக்கரத்துல இருந்து பிரிச்சு தான் ஒவ்வொரு வர்க்கங்களையும் அமைக்கிறோம். இந்த வர்க்கம்னு சொல்லக்கூடியது சப்தாம்ச வர்க்கம். இதை 7 பிரிவுகளாக பிரிச்சு இங்க அமைக்கிறோம். அப்போ இதுல எங்க வேணாலும் லக்னம் வரட்டும், ராசி சக்கரத்துல எங்க வேணாலும் லக்னம் வரட்டும். இந்த லக்னத்திலிருந்து வர்க்க லக்னங்கள் எங்கெல்லாம் வரக்கூடாது, 3ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ வரக்கூடாது. எந்த வர்க்கமாக இருந்தாலும் ராசி சக்கரத்தில் இருக்கிற வர்க்க லக்னத்தில், ராசி சக்கர லக்னத்திலிருந்து வர்க்க லக்னங்கள் 3ஆம் இடமாகவோ 6ஆம் இடமாகவோ 8ஆம் இடமாகவோ 12ஆம் இடமாகவோ வரக்கூடாது. அப்படி வந்தா என்னன்னா முரண்பாடுகள், வேற ஒன்றும் இல்லை. இந்த வர்க்கத்துக்கும் இது குழந்தைகளை குறிக்கக்கூடிய வர்க்கத்துக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கும். அதாவது ஒரு கான்ட்ராவர்சியாவே போயிட்டு இருக்கும். ஒண்ணு இவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு பிரியம் இல்லாம இருக்கும், அதில் பிறந்த குழந்தைகள்னால இவங்களுக்கு பலாபலன்கள் எதுவும் சரியா கிடைக்காம போகும். இந்த மாதிரியான நிலைகள் வர தவிர்க்கிறதுக்கு வந்து இதை ஃபர்ஸ்டே பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து இப்ப லக்னத்துக்கு லக்னம் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னா 3, 8, 12 வரக்கூடாது. அடுத்து இங்க வர்க்க லக்னாதிபதி, எந்த வர்க்கமா இருந்தாலும் அந்த வர்க்கத்துல லக்னாதிபதி எங்கெங்கெல்லாம் வரக்கூடாது. நீங்க லக்னம் வருதுன்னு வச்சுக்குவோம், லக்னாதிபதி 3, 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சாலுமே அந்த வர்க்கம் இந்த ஜாதகருக்கு வந்து எந்த வகையிலும் ஒரு பெரிய பயனை தராது. இந்த 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒரு வர்க்க லக்னத்திலிருந்து, ஒரு ராசி லக்னத்திலிருந்து வர்க்க லக்னங்கள் 3, 6, 8, 12 மறையக்கூடாது. அடுத்த வர்க்க லக்னத்துல லக்னாதிபதி 3, 6, 8, 12 மறையக்கூடாது. ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான எஃபெக்ட் தான் இருக்கும். 3ஆம் இடம் வந்து தன்முயற்சியால் அழிவு, 6ஆம் இடம் சண்டை சச்சரவுகள், 8ஆம் இடம் வந்து அவமானங்கள், ஆயுள் பயம், ஸ்ட்ரைக் வித்தவுட் நோட்டீஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து 12ஆம் இடம் விரயங்களை தரக்கூடிய விரயங்கள், அலைச்சல்களை தரக்கூடிய பாவங்கள். அப்ப எந்த ஒரு வர்க்கம் பார்த்தாலும் ராசி சக்கர லக்னத்துக்கும் வர்க்க சக்கர லக்னம் எந்த இடத்துல நல்ல இடத்துல டெபாசிட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத
பார்த்துக்கணும். அடுத்து லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்காரா கெட்ட நிலையில் இருக்காராங்கிற பேராமீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ராசி சக்கரத்துல 3, 6, 8, 12 மறைஞ்ச கிரகங்களுடைய வீட்லயும் 3, 6, 8, 12ங்கிற ஸ்தானங்கள்ல மறைஞ்சு இருக்கிற கிரகங்களோட வீட்லயும் வர்க்க லக்கணங்கள் வரக்கூடாது. இதெல்லாம் வந்து அடிப்படையான ஜோதிட விதிகள். அதே மாதிரி இதை விட மோசமான விதி பாதிப்புகள் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ராசி சக்கரத்துல அஸ்தாங்கம், கிரகணம், கிரக யுத்தம். ராசி சக்கரத்துல அஸ்தாங்கம், கிரகணம், கிரக யுத்தம் இந்த மாதிரியான நிலைகள்ல வந்து அதாவது கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு, அதாவது ராசி சக்கரத்துல வந்து D1ல அஸ்தாங்கம், அதாவது சூரியன் கிட்ட கிரகங்கள் நெருங்கி போறது. 10 டிகிரிக்குள்ள நெருங்கி இருந்துச்சுன்னா பாதிப்பு அதிகம். 5 டிகிரிக்குள்ள பாதிப்பு வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். 10 டிகிரிக்குள்ள இருந்தா பாதிப்புகள் ரொம்ப பாதிப்பு, 5 டிகிரிக்குள்ள இருந்தா ரொம்பவே பாதிப்புகள் அதிகமா இருக்கும். சூரியனுக்கு முன்பின், இது பேர் அஸ்தாங்கம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரகணம். இது வந்து ராகு கேது நோக்கி போறது, ராகு கேதுவை நோக்கி கிரகங்கள் போறது, கிரகங்களை நோக்கி ராகு கேது வர்றது. அதாவது ராகு கேது வந்து இந்த மோஷன்ல வரும், கிரகங்கள் இந்த மோஷன்ல போகும். இதுவும் அதே மாதிரி தான். 10 டிகிரி 5 டிகிரி வந்து பாதிப்பு அதிகம். அதாவது எந்த கிரகணம் வந்து எந்த கிரகமா இருந்தாலும் இந்த சூரியன் உட்பட எல்லாமே ராகு கேது கிட்ட கிரகண தோஷம் அடையும். சரியா? அது 5 டிகிரிக்குள்ள இருந்தாலும் பாதிப்புகள் அதிகம். அடுத்து வந்து கிரக யுத்தம். அதாவது ரெண்டு கிரகங்கள் வந்து இதெல்லாம் செவ்வாயிலிருந்து சனி வரைக்கும், குஜாதி, ஐவர், இந்த 5 பேர்ல வந்து எந்த 2 கிரகம் 1 டிகிரிக்குள்ள 1 டிகிரி தான் அளவு, அதாவது 60 கலை. இந்த 60 கலைக்குள்ள வந்து 2 கிரகங்கள் நெருங்கி இருக்கிறப்போ அந்த கிரகங்கள் வந்து கிரக யுத்தத்துல இருக்கு. அதுல வந்து குறைந்த பாகை கலையில இருக்கிற கிரகம் ஜெயிக்கும். இவ்வளவுதான். கிரக யுத்தத்துக்கு வந்து வேற பேராமீட்டர்ஸ் எது கிடையாது. 2 கிரகங்கள் ஒரு பாகைக்குள்ள இருக்கிறப்போ, ஒரு ராசிக்குள்ள கிடையாது, ஒரு பாகைக்குள்ள இருக்கிறப்ப அந்த 2 கிரகங்களுக்குள்ள எதெல்லாம் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகத்துக்குள்ளதான் இந்த கிரக யுத்தம் வரும். அது ஒரு பாகைக்குள்ள இருக்கிறது தான் கிரக யுத்தம், அதை தாண்டிட்டு இல்லை. அப்படி அந்த ஒரு பாகைக்குள்ள இருக்கிற கிரகங்கள்ல கம்மியான பாகையில இருக்கிற கிரகம் கிரக யுத்தத்துல ஜெயிக்கும், இன்னொரு கிரகம் தோற்றம். சரியா? இந்த 3 நிலையில ஏதாச்சும் ஒரு கிரகம் ராசி சக்கரத்துல இருந்தால் அந்த கிரகத்தோட வீட்டுல வர்க்க சக்கரம் கொண்டாலும் கடுமையான பாதிப்படையும். இந்த 3 நிலையில ஏதாச்சும் ஒரு கிரகம் ராசி சக்கரத்துல இருந்து அந்த கிரகத்துடைய வீட்டுல, இப்ப இங்க போட்டிருக்கோம், மகரத்துல போட்டிருக்கோம். இந்த சனிங்கிற கிரகம் வந்து இந்த 3 நிலையில ஏதாச்சும் ஒரு நிலையில பாதிக்கப்பட்டிருந்தால், மகரத்திலேயோ இல்ல கும்பத்திலேயோ வர்க்க லக்கணங்கள் வந்துச்சுன்னா அந்த வர்க்க லக்கணங்கள் இந்த ஜாதகருக்கு எந்த வகையிலும் பயன் தராது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப அடுத்து இந்த ராசி சக்கரத்துல பகை, நீசம், ராசி சக்கரத்துல பகை, நீசம், நட்பு, சமம், இதெல்லாம் ராசி சக்கரத்துல இருக்கிற நிலை. நம்ம அதை கவலைப்பட வேண்டியதில்லை. வர்க்கத்துல என்னவா இருக்கு? வர்க்கத்துல நல்ல நிலையில் இருந்தா அந்த கிரகம் வர்க்கத்துல நல்ல பலன் தரப்போகுது. அங்க அங்க வந்து எந்த விதமான கெடுவலனையும் ராசி சக்கரத்துல இருக்குதுங்கிறக்காக கொடுக்க போறது இல்லை. ராசி சக்கரத்திலையும் பலமா இருந்து வர்க்க சக்கரத்திலையும் பலமா இருந்தா அந்த கிரகம் நல்ல பலன்களை இன்னும் அதிகமாவே தரும். அதே மாதிரிதான் இங்க வந்து பகை, நீசம், நட்பு, சமம், இதுல வந்து மோசமான நிலைகள் இருந்து வர்க்கத்திலேயும் மோசமான நிலைகள் இருக்கிறப்போ அந்த கிரகங்கள் வந்து கெடுபலன்களை அதிகமாக தரும். இப்ப நம்ம வந்து அடுத்து சப்தாம்சத்துக்குள்ள போயிடலாம். சப்தாம்ச கட்டமைப்பு பார்த்துட்டோம். ஆண் ராசிகள்ல வந்துச்சு அப்படின்னா ஆண் ராசிகள்ல வரக்கூடியது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்கும்? அந்தந்த ராசிகள்ல இருந்தே ஆரம்பிச்சு அதனுடைய 7வது ராசியில முடிவு செய்யும், நிறைவடையும். பெண் ராசிகள்னு சொல்லக்கூடிய ராசிகள்ல வரக்கூடியதெல்லாம் பிரிவுகள் எல்லாமே அங்கிருந்து 7ஆம் இடத்துல துவங்கி அந்த ராசியில முடிவடையும். இதுதான் அதனுடைய கட்டமைப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க அடிப்படை விதிகள், லக்கணத்துக்கு லக்கணம்
மறையக்கூடாது, லக்னாதிபதி மறையக்கூடாது, ராசி சக்கரில் 3 8 1 இருந்த கிரகத்தோட வீட்டுல வர்க்க சக்கரங்கள் லக்னம் வரக்கூடாது. இதெல்லாம் தான் அடிப்படையான ரூல். எந்த வர்க்கத்துக்கு இருந்தாலும் காமன் தான், சப்தாம்சத்துக்கு மட்டும் கிடையாது. தசாம்சமா இருந்தாலும் சரி, நவாம்சமாக இருந்தாலும் சரி, எந்த வர்க்கமா இருந்தாலும் சரி, இந்த ரூல் வந்து காமனான ரூல். இப்ப நம்ம நேரடியா அடுத்து இப்ப கட்டமைப்பு பார்த்தாச்சு, அதுல 7 ரசங்களை பார்த்தாச்சு. இனி நம்ம நேரடியா எதுக்கு போலாம், சப்தாம்சத்துக்குள்ள போயிடலாம். D7 சப்தாம்சம். இது வந்து நீங்க ஆஃப்டர் மேரேஜ் பார்க்கறத விட பிஃபோர் மேரேஜ் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் பார்த்து இனி உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைங்கன்னு சொன்னோம்னா எவ்வளவு சங்கடம் விடுவாங்க. இப்ப நம்ம வந்து ராசி சக்கரத்துல வெறும் நட்சத்திர பொருத்தத்திலேயே திருமண பொருத்து பார்த்துறோம், அதெல்லாம் தப்பு. ஏன்னா இனியாச்சும் வந்து இந்த ஒரு வர்க்கங்களுடைய பயன்பாடுகள் எதுக்கு இருக்கு, ஒரு ஜோதிடர் வந்து நீங்க வந்து நிலையா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் பார்த்து சொன்னீங்கன்னா தான் அந்த கிளைண்ட்டை நீங்க தக்க வச்சுக்க முடியும், நீங்களும் நிலையா இருக்க முடியும். பிஃபோர் மேரேஜே வந்து திருமண பொருத்தம் பார்த்தோம், திருமண பொருத்தம் பார்த்தோன்னே ரைட் நல்லா இருக்கு, 2 பேர்த்துக்கும் நவாம்சம் நட்சத்திர பொருத்தம், நவாம்ச பொருத்தம் எல்லாமே நல்லா இருக்கு, மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றப்பே இப்போ எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க? திருமண பொருத்தம்லாம் நட்சத்திர பொருத்தம், நவாம்ச பொருத்தம்லாம் பார்த்து எது திருமணம் பண்ணிக்கிறாங்க? அடுத்து வந்து சந்ததி விருத்தி, குல விருத்தி, இதுக்கு தான் மேக்சிமம் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஐடி பிறகு வந்து அதெல்லாமே 2வது ஆப்ஷனுக்கு போயிடுச்சு. சரி, அது நம்ம போக வேண்டாம். நம்ம வந்து ரியலா சப்தாம்சம் எதுக்கு இருக்கு அதை மட்டும் நம்ம பார்ப்போம். அதாவது சந்ததி விருத்தி. இப்போ எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, எதுக்காக பண்றீங்க? எல்லாமே வந்து தன்னுடைய சந்ததி, நம்ம பேரை சொல்றதுக்கு ஒரு சந்ததி வேணும், இன்னருடைய பையன் இன்னருடைய பேரன்னு சொல்றதுக்கு என்னுடைய வாரிசுகள் வேணும், நம்ம சம்பாதிச்சது கட்டி காக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பிஃபோர் மேரேஜே வந்து நவாம்சத்தோட சப்தாம்சத்தையும் சேர்ந்து பார்க்கணும், நல்ல ஞாபகம் வச்சுக்கேன். அடுத்து இந்த சப்தாம்சங்கிறது எந்தெந்த பாவங்களுடைய இதுன்னு சொன்னேன், 7ஆம் பாவம் பிளஸ் 5ஆம் பாவம், இந்த 2 பாவங்களுடைய ஒரு கலவை தான் சப்தாம்சம். இந்த 2 பாவங்களுடைய ஒரு கலவை தான் இந்த சப்தாம்சம். இப்ப 5ஆம் பாவம் இதெல்லாம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் 7ஆம் பாவத்துக்கு வந்துடும். 7ஆம் பாவம் மனைவி, அடுத்து என்னது, உடல் உறவு. ஏன்னா உடல் உறவு இல்லாம சந்ததிகள் வராது. அப்ப இந்த மனைவி உடல் உறவு, இதன் மூலமா கிடைக்கக்கூடிய லாபம், அதாவது 7க்கு 11, 7க்கு 11 சொல்றதான் 5 லாபம். மனைவி உடல் உறவு, இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம்ங்கிறதா குழந்தைகள். அதாவது மனைவி மூலமாக உடல் உறவு மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறதா 5ஆம் பாவம், குழந்தைகள். இப்ப இது வந்து ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கு ஒரு மாதிரி, இதே சப்தாம்சம் சேம் சப்தாம்சம் ஒரே இதுதான், கட்டமைப்புகள் ஒரே இதுதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆணுக்கு பார்க்குற பேராமீட்டருக்கும் பெண்ணுக்கு பார்க்குற பேராமீட்டருக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. ஆணுக்கு பார்க்கறது இப்படிங்கிறதும் பெண்ணுக்கு பார்க்கறது இப்படிங்கிறது நம்ம இப்ப அடுத்து பார்ப்போம். இப்போ ஆணுடைய ஜாதகம், அதாவது ஆண் அப்படின்னா ஆணுடைய ஜாதகம். ஃபர்ஸ்ட் ஆணுடைய ஜாதகத்தை பார்ப்போம், அடுத்து பெண்ணுடைய ஜாதகத்தை பார்ப்போம். இப்ப ஆணுடைய ஜாதகம் லக்னம் வந்து ஏதோ ஒரு லக்னம் வச்சுக்கோ, சிம்ம லக்னம் வச்சுக்குமா, ரைட், ஓகே. சிம்ம லக்னம், லக்னம் ஆணுடைய ஜாதகத்துல சிம்மம் லக்னமா வருது. அப்ப அடுத்து யாரை பார்க்கணும், லக்னாதிபதி சூரியனுடைய நிலையை பார்க்கணும். எப்பவுமே லக்னம் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து பார்க்க வேண்டியது லக்னாதிபதி. லக்னத்துக்கு அடுத்து பார்க்க வேண்டியது லக்னாதிபதி. அப்ப சூரியனுடைய நிலை எந்த வர்க்கமாக இருந்தாலும் லக்னம், லக்னத்துக்கு அடுத்து பார்க்க வேண்டிய நிலை லக்னாதிபதி. ஏன்னா இவங்க 2 பேர் தான் மேஜர் ரோல். எந்த ஒரு வர்க்கமாக இருந்தாலும் இவங்க 2 பேர் தான் 25+25% அந்த வர்க்கத்துக்கு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல முக்கியமான ஆட்கள், சரியா? அப்ப இது 2ம் நல்ல நிலையில் இருக்கணும், 2ம் நல்ல நிலையில் இருக்கணும். ஆண் ஜாதகம் இருந்தாலும் பெண் ஜாதகம் இருந்தாலும். இது ஆண் ஜாதகம் அடிப்படையில ஒரு சப்தாம்சத்தை எப்படி பார்க்கறதுங்கிறத நம்ம போறோம். இப்ப ஆண் ஜாதகம், இப்ப லக்னம் வந்து ஒட்டுமொத்தமாக
ஒட்டுமொத்தமாக உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் உள்ள உறவு நிலை சொல்லும். அடுத்து எவ்வளவு குழந்தைகள்னு சொல்லும். உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் உள்ள உறவு நிலை, அடுத்து எத்தனை குழந்தைகள், அதாவது 10 குழந்தையா, 8 குழந்தையா, 6 குழந்தையா, 4 குழந்தையா, 3 குழந்தையா, இன்னைக்கெல்லாம் 1 2 நிறுத்திக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்கிட்ட போய் 6 குழந்தைக்கு பாக்கியம் 7 குழந்தைக்கு பாக்கியம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது புத்திர பாக்கியம் இருக்கு இல்லைங்கிறதோட நம்ம அடுத்து போயிடலாம். இப்போ லக்னாதிபதி நல்லா இருந்தா என்ன இருக்கு? புத்திர பாக்கியம் இருக்கு, புத்திரங்களால சந்தோஷம் இருக்கு. ரைட். அடுத்து இப்ப லக்னம் என்ன சொல்லுது? புத்திர பாக்கியம் இருக்குதா இல்லையா? எந்த வர்க்கத்திலேயும் லக்னம் ஜாதகரை பத்தி தான் பேசும். எந்த வர்க்க லக்னமாக இருந்தாலும் ஜாதகரை பத்தி தான் பேசும். அடுத்து லக்னாதிபதி. லக்னம்ங்கிறது ஜாதகர், ஜாதகருடைய விருப்பம். அதாவது இப்ப இது சப்தாம்சம் என்னது? புத்திர பாக்கியத்தை பத்தின ஜாதகருடைய விருப்பம், அதாவது ஜாதகருடைய டிசையர்னு சொல்லுவோம். அதாவது சப்தாம்ச லக்னம் குழந்தைகளை பற்றிய ஜாதகருடைய விருப்பம் எப்படி இருக்கு. அடுத்து லக்னாதிபதி. இப்ப லக்னாதிபதி எங்க இருக்கிறாரோ அதான் அந்த விருப்பத்தை அடையிற வழி. லக்னம் விருப்பமும் லக்னாதிபதி அந்த விருப்பத்தை அடையக்கூடிய வழியையும் காட்டுவார். அடுத்து இப்ப ஆண் ஜாதகம்னு பார்த்துட்டோம். அப்ப முதல் குழந்தையை குறிக்கிறது 5ஆம் பாவம். ராசி சக்கரம் எப்படி பார்ப்போம்? அதே மாதிரி ராசி சக்கரத்துல நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஆனா வர்க்க சக்கரங்கள்ல உறுதியா நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் வர்க்க சக்கரங்கள் பேசும். நடக்கலாமா நடக்காதா அந்த மாதிரி ஆசிலேஷன்ஸ் இருக்காது. சரியா? அப்ப லக்னத்துக்கு 5ஆம் பாவம் முதல் குழந்தை. அடுத்து 7ஆம் பாவம் 2வது குழந்தை. 9ஆம் பாவம் 3வது குழந்தை. இப்படி அடுத்தடுத்து, அதாவது இப்ப 5ஆம் பாவம் முதல் குழந்தை, அதனுடைய சகோதரம் இளைய சகோதரம் 1 2 3, அதனுடைய அடுத்து 2ஆம் குழந்தை அதனுடைய இளைய சகோதரம். அப்புறம் அடுத்து இப்படியே அடுத்தடுத்து இப்படியே வரும். அதுல இருந்து 3 3 எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும் இதன் அடிப்படையில இப்படியே நம்ம கவுண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். எத்தனை குழந்தை இருந்துச்சுனாலும் 5ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவமான 7ஆம் பாவம் 2வது குழந்தை, அதுக்கு 3ஆம் பாவமான 9ஆம் பாவம், அதுல இருந்து 2வது குழந்தை, அதுல இருந்து 3ஆம் பாவமான 11ஆம் பாவம் அடுத்த குழந்தைட்டு இதே இப்படி கிளாக் வைஸ்ல ரவுண்ட் வந்துட்டே இருக்கும். இப்ப எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அது எத்தனை குழந்தைகள் எப்படி பாக்குறது? லக்னாதிபதியுடன் பலமான தொடர்புள்ள கிரகங்கள் எல்லாமே அத்தனை வாரிசுகள் அப்படிங்கிறத சொல்லும். அதுல பகை நீசம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும்? கழிச்சிடணும். லக்னாதிபதியோட எத்தனை கிரக தொடர்பு இருக்கோ அத்தனை குழந்தைகள். அது ஜெண்டரெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்து மேல் ஃபீமேல் ஜெண்டரை அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பெண் ஜாதகம் அது எல்லாமே பார்த்துட்டு போயிடுவோம். அப்ப ஆண் ஜாதகத்தில் எப்படி 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் 9ஆம் பாவம் 11ஆம் பாவம்னு இந்த கிளாக் வைஸ்ல பார்த்துட்டு வரோம். அடுத்து பெண் ஜாதகம். பெண் ஜாதகத்துல ஏதோ ஒரு லக்னம் போட்டுக்கும், ரிஷப லக்னம் போட்டுக்கும். இது பெண்ணுடைய ஜாதகம். இப்ப நவாம்சம் மாதிரி ஆண் ஜாதகத்திற்கு ஆண் வீட்டிலேயே லக்னம் வரணும், பெண் ஜாதகத்துக்கு பெண் வீட்டிலேயே லக்னம், அப்படி எல்லாம் எந்த ரூலும் நவாம்சத்துக்கும் கிடையாது, இதுக்கும் கிடையாது. பிரிவுகள் எப்படி வருதோ அதன் அடிப்படையில தான். இப்ப பெண் ஜாதகம் அப்படின்னு பாக்குறப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கேன். சப்தாம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் ஜாதகத்தை விட பெண் ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் அதிகம். சப்தாம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் ஜாதகத்தை விட பெண் ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் அதிகம். ஏன்னா இப்போ டெஸ்ட் டியூப் போறாங்க. ஏன் டெஸ்ட் டியூப் போறாங்க? இப்போ ஆணுடைய ஜாதகத்துல விந்தணு குறைபாடு இதெல்லாம் இருக்கிறப்ப தான் டெஸ்ட் டியூப் போக வேண்டிய சூழ்நிலைகள் வருது. அப்ப டெஸ்ட் டியூபுக்கு போய் சக்சஸ் ஆகணும்னா பெண் ஜாதகம் பலமா இருந்தா தான் முடியுமே தவிர, பெண் ஜாதகம் வீக்கா இருந்துச்சு, பெண் ஜாதகத்துல புத்திரபாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க எது ஐவிஎஃப் போனாலும் பிரயோஜனம் இல்லை, வேற எந்த முறைக்கு போனாலுமே பிரயோஜனம் இருக்காது. அதனால இப்போ ஆணோட ஜாதகத்துல சுத்தமா இல்லைனாலும் என்னுடைய ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்க மேற்கொண்டு அடுத்தடுத்த இதுக்கு போனா சக்சஸ் ஆகும். இல்லை அப்படின்னா சக்சஸ் ஆகாது. இப்போ பெண் ஜாதகம். இப்போ பெண் ஜாதகத்துல அதே மாதிரிதான் லக்னாதிபதியோட எத்தனை கிரக தொடர்புகள் இருக்கோ அத்தனை வாரிசுகள்னு சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா முதல் குழந்தையை குறிக்கிறது பெண் ஜாதகத்துல ரிவர்ஸ்ல 5, அதாவது இப்படி கிளாக் வைஸ்ல வந்தா 9,
ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்தா 5, 1 2 3 4 5. இதான் வந்து முதல் குழந்தை. 9ஆம் பாவம் வந்து முதல் குழந்தை குறிக்கக்கூடியது. அடுத்து அதுல இருந்து 3, இது வந்து 2வது குழந்தை குறிக்கக்கூடியது. அடுத்து வந்து இதுல இருந்து 1 2 3 2 3 இப்படி வந்து அடுத்தடுத்த குழந்தைகளை குறிக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து 3 3 பாவங்கள் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும். அதாவது 9ஆம் பாவம் முதல் குழந்தை, 7ஆம் பாவம் 2வது குழந்தை, 5ஆம் பாவம் 3வது குழந்தை, 3ஆம் பாவம் 4வது குழந்தைன்னு இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும். சரியா? இதே வந்து இன்னொரு டைப் ஆஃப், அதாவது 2 டைப்பா பாக்குறாங்க, அதையும் சொல்லிடுறேன். இப்ப ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம்ங்கிறத நம்ம இப்படிதான் பாக்குறோம். ஆண் ஜாதகமாக இருந்தால் கிளாக் வைஸ் ஆர்டர்லையும், பெண் ஜாதகமா இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸ் ஆர்டர்லையும் நம்ம பாக்குறோம். இதே வந்து இன்னொரு சாரர் எப்படி பாக்குறாங்கன்னா, இங்க லக்னம் ஆண் ராசிகளில் இருந்தால், லக்னம் அதாவது ஆண் பெண் பேதம் இல்லை, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் லக்னம் ஒற்றைப்படைன்னு சொல்லக்கூடிய ஆண் ராசிகள் இருந்தா கிளாக் வைஸ்லயும், இரட்டைப்படை ராசிகள்னு சொல்லக்கூடிய பெண் ராசிகள் லக்னம் ஆண் ராசி, ஆண் லக்னம் ஆணுடைய ஜாதக லக்னமா இருந்தாலும் சரி, பெண்ணுடைய சப்தாம்ச லக்னமா இருந்தாலும் சரி, அதாவது ஆண் வீடுகள் லக்னம் இருந்தா ஒற்றைப்படை ராசின்னு சொல்லக்கூடிய ஆண் வீடுகள் லக்னங்கள் இருந்தா இப்படி கிளாக் வைஸ்ல 5 7 9 பாக்குறாங்க. இதே பெண் ராசிகள் லக்னங்கள், அதாவது ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மகரம், மீனம், இதுல வந்து லக்னங்கள் வர்றப்போ இதே மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்ல, அதாவது 9ஆம் இடம் முதல் குழந்தை, 7ஆம் இடம் 2வது குழந்தை, 5ஆம் இடம் 3வது குழந்தைன்னு இப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல பாக்குறாங்க. அதுவும் ஒரு முறை. ஆனா நம்ம பாக்குறது வந்து ஆண் ஜாதகம் பெண் ஜாதகங்கிற அடிப்படையில தான் பாக்குறோமோ தவிர ஆண் ராசிகள் பெண் ராசிகள்ங்கிற அடிப்படையில பாக்குறது இல்லை. அடுத்து இப்ப வந்து எப்படி ஜெண்டர் பாக்குறதுங்கிறத பார்த்துட்டோம். அதாவது ஆண் ராசிகள்ல ஆணுடைய ஜாதகங்கள்ல கிளாக் வைஸ்லயும், பெண்ணுடைய ஜாதகத்துல ஆன்டி கிளாக் வைஸ்லயும் வாரிசுகளை பாக்குறோம். 5ஆம் இடம் முதல் குழந்தை. அடுத்து அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த 7 ரசங்கள், 5ஆம் அதிபதி எந்த ரசத்தில் இருக்கிறாரோ அந்த கேரக்டர்ல முதல் குழந்தை இருக்கும். 7ஆம் அதிபதி எந்த ரச பிரிவுகள் இருக்கிறாரோ ராசி சக்கரத்தில் தான், இந்த பிரிக்கிறது எல்லாமே ராசி சக்கரம் தான், இந்த ரசங்கள் எடுக்கிறதும் ராசி சக்கரம் தான். இப்ப 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து ராசி சக்கரத்துல அந்த 7 பிரிவுகள்ல எந்த பிரிவில் இருக்கிறார், எந்த ரசத்தில் இருக்கிறார், அதன் அடிப்படையில் தான் அந்த முதல் குழந்தையுடைய கேரக்டர்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்ப எத்தனை குழந்தைகள் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். இங்க வந்து இப்ப பிரிக்கிறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, பிரிக்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இப்ப சப்தாம்சத்தின் அடிப்படையில கிரகங்கள்னு எடுத்துட்டோம்னா சூரியன், செவ்வாய், குரு, ராகு, இதெல்லாம் வந்து ஆண் கிரகங்கள். இதெல்லாமே வந்து ஆண் கிரகங்கள். அடுத்து பெண் கிரகங்கள் சந்திரன், சுக்கிரன், கேது, இது வந்து பெண் கிரகங்கள். இப்ப அலி கிரகங்கள் எடுத்துட்டோம்னா புதனும் சனியும். இதுல புதன் வந்து பெண் அலி, சனி வந்து ஆண் அலி. புதன் வந்து பெண் அலி, சனி வந்து ஆண் அலி. அப்போ அந்த 5ஆம் பாவாதிபதி யார் வர்றார், 5ஆம் பாவாதிபதியா யார் வர்றார், அவரு எந்த கிரகங்களோட சேர்ந்து நிற்கிறார், இதெல்லாம் கொண்டு 5ஆம் பாவாதிபதினா முதல் குழந்தை, 7ஆம் பாவாதிபதினா 2வது குழந்தை, இந்த ஆர்டர்ல நம்ம பார்க்கணும். இப்ப 5ஆம் அதிபதியா சுக்கிரன் வர்றார். சுக்கிரன் வந்து அவர் பெண் ராசியில் இருந்தாருன்னா உறுதியா பெண் குழந்தைங்கிறத நம்ம உறுதியாவே சொல்லணும், அங்க டவுட்டே வேண்டியதில்லை. எல்லாம் சப்தாம்சத்துல, ராசி சக்கரத்துல இல்ல. ராசி சக்கரத்தில் சொல்றது மாறுறக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்ப ஆண் கிரகங்கள் 5ஆம் அதிபதியாக வந்து ஆண் ராசிகள் நிற்கிறப்போ அங்க ஆண் வாரிசுகளாகவும், 5ஆம் அதிபதியாக
முதல் குழந்தை. 5ஆம் அதிபதியாக பெண் கிரகங்கள் வந்து அது பெண் ராசியில் நிற்கிறப்போ உறுதியாக பெண் குழந்தையாகவும், இந்த அலிக்கிரகங்கள் வந்து தன்மையை மாற்றும். இந்த அலிக்கிரகங்கள் வந்து இப்போ புதன் வந்து பெண்ணலி சொல்றோம். இது வந்து ஆண் கிரகத்துக்கு கூட சேர்றப்போ ஆணா மாறும், பெண் கிரகத்துக்கு கூட சேர்றப்போ பெண்ணா மாறும். அதே ஆண் ராசியில இந்த புதன் ஆண் ராசியில ஆணாவும் பெண் ராசியில பெண்ணாவும் மாறும். அதாவது தன்மையை மாற்றும். இந்த புதன் வந்து ஆண் ராசியில் நிற்கிறப்போ பெண்ணாவும், பெண் ராசியில் நிற்கிறப்போ ஆணாவும் மாறும். அதே மாதிரிதான் சனியும். இப்ப இது வந்து கிரகங்கள். அடுத்து வந்து ராசிகள். ராசிகள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிரிக்கிறதுக்கு பார்த்த ராசி இது வேற, சப்தாம்சத்தின் அடிப்படையில ராசிகள் சொல்றது வேற. அதை பார்ப்போம். சப்தாம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேசம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம், இதெல்லாம் ஆண் ராசிகள். அதாவது ஜெண்டர் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பிரிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஒரு ஜெண்டர் கன்ஃபார்ம் பண்றப்போ ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கன்ஃபார்ம் பண்றதுக்கான இதெல்லாம் வந்து சப்தாம்சத்தின் அடிப்படையில ஆண் ராசிகள். இது பிரிக்கிறதுக்கெல்லாம் இல்ல, சப்தாம்ச பிரிவு அமைக்கிறக்கோ பிரிக்கிறக்கோ கிடையாது. இப்போ ஆண் கிரகங்கள் 5ஆம் அதிபதியாக வந்து இந்த ராசிகள்னு சொல்லக்கூடிய இந்த ராசிகள் ஆண் ராசிகள். இதுல போய் உட்கார்றப்பது ஆண் குழந்தைகளை குறிக்கும். அடுத்து பெண் ராசிகள். மிதுனம், ரிஷபம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம். இதெல்லாம் வந்து பெண் ராசிகள். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உபயராசிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இரட்டையர்கள் குடிக்கூடிய ராசிகள். உபயராசிகள் எல்லாமே வந்து காமனா, அதாவது தனுசு, மீனம், மிதுனம், கன்னி. இதுல குறிப்பா வந்து மிதுனமும் மீனமும். அடுத்து கிரகங்கள் எடுத்துட்டீங்கன்னா புதனும் சனியும். இதெல்லாம் தான் வந்து இரட்டையர்களை, இரட்டை குழந்தைகள் பிறப்ப இண்டிகேட் பண்றது வந்து மிதுனம், மீனம். ரொம்ப அதாவது 4 உபயராசிகள்ல ரொம்ப குறிப்பா சொல்றது வந்து மிதுனமும் மீனமும். ஏன்னா சிம்பிளே வந்து இரட்டையர்கள், இரட்டை மீன். அடுத்து வந்து புதனும் சனியும். இதுதான் அழித்தன்மை, அதாவது ட்வின்ஸை குறிக்கக்கூடிய கிரக அமைப்புகள். இதெல்லாம் தான் வந்து ராசிகளின் அடிப்படையில ஆண் ராசிகள், இதெல்லாம் பெண் ராசிகள். இதை வந்து நீங்க பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது. இது மேல் ஜென்ரா ஃபீமேல் ஜென்ரா அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இதை எடுத்துக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ ஆணுடைய ஜாதகமா இருந்தாலும் பெண்ணுடைய ஜாதகம் இருந்தாலும் லக்னம், லக்னாதிபதி ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லா இருக்கணும். சரியா? அடுத்து காரக கிரகங்கள். அதாவது அடுத்து காரக கிரகங்கள். ஆணுடைய ஜாதகத்துல காரக கிரகங்கள் எதெல்லாம்? ஆணுடைய ஜாதகமா இருந்தால் காரக கிரகங்கள் ஃபர்ஸ்ட் சுக்கிரன். ஏன்னா விந்தணு, விந்தனுடைய குவாலிட்டி, விந்தனுடைய அதுல இருக்கிற எண்ணிக்கை, ஸ்பேம், இதெல்லாம் குறிக்கிற கிரகம் வந்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து ரொம்ப நல்ல நிலையில இருக்கணும். சுக்கிரன் கெட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து விந்தணுல குறைபாடுகள், பாதிப்புகள் இதெல்லாமே வரும். அடுத்து வந்து பாவத்தில் எடுத்துட்டீங்கன்னா 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆணுடைய ஜாதகத்துல. ஆண் ஜாதகத்துல சுக்கிரனும் 7ஆம் பாவமும். இப்ப 7ஆம் அதிபதி வந்து 6ல எல்லாம் போறாருன்னு வச்சுக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் நல்ல அமைப்பு இல்லை, அது பின்னாடி நம்ம விரிவா பார்ப்போம். அப்போ ஆண் ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் பாராமீட்டர்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். அதுக்கு அடுத்து வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து வீரியம், ரத்த ஓட்டம், உடம்புல இருக்கிற வீரியத்தை குறிக்கிற கிரகம் செவ்வாய். அடுத்து வந்து உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம், டெஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஹார்மோன், இது எல்லாமே வந்து செவ்வாயுடைய
கண்ட்ரோல்ல வரும். அடுத்து வந்து குரு, அதாவது விந்துல இருக்கிற கரு கருத்தரிக்கிற திறனுக்கு உண்டான அளவுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து குருவை கொண்டு முடிவு செய்யலாம். அதாவது விந்துவில் இருக்கிற கரு வந்து கருத்தரிக்கிறதுக்கு உண்டான தன்மையில இருக்குதா இல்லையாங்கிறது, ஏன்னா புத்திரகாரகன். இந்த கரு மட்டும் இருந்தா பார்த்தாது, அது கருத்தரிக்கிறதுக்கு உண்டான தன்மை இருக்கணும். அது குருவு சொல்லும். அடுத்து வந்து சூரியன் தான் வந்து உயிர் சக்தி. விந்துவில் இருக்கிற கருவுக்கு உயிர் தன்மை இருக்குதா இல்லையா, இதை வந்து சொல்லக்கூடியது சூரியன். இந்த ஆண் ஜாதகத்துல இந்த 4 கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். D7ல நம்ம என்ன பண்ணிட்டோம், D7க்குள்ள போயிட்டோம். D7க்குள்ள போய் பார்க்குறப்ப இந்த 4 கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிரன். ஏன்னா வந்து இதை வந்து விந்துடைய குவாலிட்டி, விந்துடைய கவுன்ஸ், இது எல்லாமே சொல்ற கிரகம். அடுத்து வந்து செவ்வாய் வந்து வீரியம், குரு அந்த கரு, விந்துவில் இருக்கிற கருக்கு கருத்தன்மை இருக்கு இல்லையா. அடுத்து சூரியன் வந்து உயிர்த்தன்மை. அடுத்து பெண்ணுடைய ஜாதகம்னு போறப்போ சந்திரன் ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து சந்திரன். ஏன்னா சந்திரன் தான் தாய்மையை குறிக்கக்கூடிய கிரகம். அடுத்து வந்து செவ்வாய். அதே மாதிரிதான் இங்கேயும் குரு வந்து கருத்தரிக்கும் திறன். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். சந்திரன், செவ்வாய், குரு வந்து பெண்ணுடைய ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள். இதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா பீஜஸ் படம், சேத்திரஸ் படம் இருக்கும். பீஜஸ் படம், சேத்திரஸ் படம் பாத்தீங்கன்னா இதன் அடிப்படையில் தான் இருக்கும். பீஜஸ் படம், சேத்திரஸ் படம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதாவது பீஜஸ் படத்துக்கான இது என்னது, சூரியனுடைய ஸ்புடம் பிளஸ் சுக்கரனுடைய ஸ்புடம் கூட்டல் குருவுடைய ஸ்புடம். பீஜஸ் படத்துக்கு வந்து பீஜஸ் படம் எதுக்கு பார்க்குறோம், பீஜம்னா விதை, அதாவது ஆணுடைய இதுல விந்துல அந்த விதைத்தன்மை இருக்கா, விதை என்னது சீடு, அந்த சீடு வந்து முளைக்கக்கூட தன்மையில் இருக்கா, விதை வந்து முளைக்கக்கூடிய தன்மையில் இருக்கா, இல்லை வந்து எந்த அளவு பாதிப்புல இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்றது தான் பீஜஸ்புடம் கணிதம் போட்டு அதை ராசி சக்கரத்திலையும் அம்ச சக்கரத்திலையும் பாருன்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் நவாம்சத்துல பார்க்குறோம். கிடையாது, அது எங்க பார்க்கணும், ராசி சக்கரத்திலையும் சப்தாம்ச சக்கரத்திலையும் தான் பார்க்கணும். பீஜஸ்புடம் ராசி சக்கரத்துல ஆண் ராசியில வருதா பெண் ராசியில வருதா, அம்சத்துல சப்தாம்சத்துல தான் பார்க்கணும், நவாம்சத்துல பார்க்க கூடாது. நவாம்சம் தர்மாம்சம் ஒரு சப்ஜெக்ட் வேற. சப்தாம்சத்துல ஆண் ராசியில வருதா பெண் ராசியில வருதாங்கிறத பார்க்கணும். அடுத்து பார்ப்பதே அதே மாதிரி சேத்திரஸ்புடம் அது பெண்ணுக்கு பார்க்கறது. அங்க சந்திரஸ்புடம் பிளஸ் செவ்வாயுடைய ஸ்புடம் பிளஸ் குருவுடைய ஸ்புடம். இந்த ஸ்புடங்களை ஓவரால், அதாவது சைபர் டு 360 பாகைக்குள்ள ராசி சக்கரத்தில் இருக்கிற டிகிரிகள், ராசி சக்கரத்தில் இருக்கிற இந்த கிரகங்களுடைய டிகிரியில கூட்டு வர்றதான் பீஜஸ்புடமும் சேத்திரஸ்புடமும். இந்த சேத்திரஸ்புடம்ங்கிறது பெண்ணுக்கு பார்க்கறது. சேத்திரம்னா என்னது, இடம். அந்த இடம் என்னது, கர்ப்பப்பையுடைய குவாலிட்டி பார்க்கறது தான் இந்த சேத்திரஸ்புடம் உபயோகப்படும். பெண்ணுடைய ஜாதகத்துல இந்த சேத்திரஸ்புடம்ங்கிறதுக்கு பெண்ணுடைய கர்ப்பப்பை, அதனுடைய குவாலிட்டி, இதை பார்க்கறதுக்கு சேத்திரஸ்புடத்தை எடுப்போம். அதுவும் அதே மாதிரி தான் ராசி சக்கரத்திலையும் சப்தாம்ச சக்கரத்திலையும் தான் பார்க்கணும். அதாவது ஆண் ராசியில வருதா பெண் ராசியில வருதா, இது ரெண்டுக்குமே. அதாவது ஆணுடைய ஜாதகத்துல D1 D7ல பீஜஸ்புடம் ஆண் ராசி, ஆண் அம்சத்தில், அதாவது சப்தாம்சத்திலையும் ஆண் ராசியில வரணும். சேத்திரஸ்புடம்ங்கிறது பெண்ணுக்கு பார்க்கறது. இது பெண்ணுடைய ஜாதகத்துல ராசி சக்கரத்திலையும் சப்தாம்ச சக்கரத்திலையும் பெண் ராசியில வரணும், ஆண் ராசியில வரக்கூடாது. ஏதோ ஒண்ணு மாதிரி வந்துச்சுன்னா டிலேன்னு சொல்லுவோம். ரெண்டுமே மாதிரி வந்தா புத்திர பாக்கியம் ரொம்ப கடினம். அதே மாதிரி தான் இந்த ஸ்புடங்கள், இந்த பீஜஸ்புடமோ அல்லது சேத்திரஸ்புடமோ எந்த ராசியில வந்தாலும் அதற்கு 5ஆம் இடம், அந்த ஸ்புடம் விழுந்த ராசி, இந்த பீஜஸ்புடம் இருக்கிற ராசியும் அதற்கு 5ஆம் இடமும் அசுப கிரகங்களால பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டிருந்தா அந்த கிரகங்களுடைய தாக்குதல்னாலதான் இந்த புத்திர பாக்கியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். அது பீஜஸ்புடம் சேத்திரஸ்புடம், அது கூட தனி டாபிக்கா கூட பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா வர்க்க சக்கரம் தொடர் வகுப்புகளை தான் நம்மளுக்கு ஐயா கொடுத்துருக்காரு.
ரைட். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமா ஆண் ஜாதகத்துலன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டோம். ஆண் ஜாதகம் நம்ம சிம்பிளா பார்த்தா போதும், ரொம்ப பெருசா மெனக்கட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதாவது லக்னத்துக்கு வந்து எத்தனை கிரகங்கள் இருக்கோ, லக்னாதிபதிக்கு எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனை கிரக தொடர்புல குழந்தைகள் சொல்லிட்டோம். அடுத்து 5ஆம் இடம் முதல் குழந்தையை பத்தியும், 7ஆம் இடம் 2வது குழந்தையை பத்தியும், 9ஆம் இடம் 3வது குழந்தையை பத்தியும் பார்க்கறது. அடுத்து சுக்கரனுடைய நிலையை கொண்டும் ஸ்பேம் கவுன்ஸை சொல்ல போறோம். சூரியன், குரு, செவ்வாய் இதனுடைய நிலைகளை கொண்டு நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை ஆணுடைய ஜாதகம் பார்ப்போம். பெண்ணுடைய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே வந்து ஆணுடைய ஜாதகத்துல பாதிப்பு இருந்தாலும் பெண்ணுடைய ஜாதகம் நன்றாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு வம்ச விருத்தியை ஏற்படுத்தி தர முடியும். பெண் ஜாதகத்துல பாதிப்பு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அதான் வந்து என்னது, இடம், இந்த கரு தங்குற இடம் கர்ப்பப்பை. இந்த கர்ப்பப்பையுடைய குவாலிட்டியை ரொம்ப டெப்தா பார்க்கக்கூடிய ஒரு வர்க்கம் தான் சப்தாம்ச வர்க்கம். சரியா? இங்க கர்ப்பப்பை அப்படிங்கிறது எந்த பாவம்னா 5ஆம் பாவம். கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய பாவம் 5ஆம் பாவம். பெண்களுடைய ஜாதகத்துல 5ஆம் பாவம், 6ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 9ஆம் பாவம், 12ஆம் பாவம். இந்த பாவங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுடைய ஜாதகத்தை பார்க்குறப்போ லக்னம் லக்னாதிபதிக்கு அடுத்து ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய கிரகங்கள் பாவங்கள் 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் தான் கர்ப்பப்பை, அதாவது கரு வளரக்கூடிய இடம். அந்த 5ஆம் பாவத்துடைய குவாலிட்டி வச்சுதான் அந்த கர்ப்பப்பையுடைய நெகிழ்வு தன்மைகள்ல இருந்து அந்த கர்ப்பப்பை சுத்தமா இருக்குதா இல்ல கர்ப்பப்பையத்துல வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எல்லாமே துல்லியமா சொல்ல முடியும். அடுத்து வந்து 6ஆம் இடம் நோய்கள். அதாவது இது முழுக்க அதாவது D6ங்கிறது தலையிலிருந்து கால் வரைக்கும் வரக்கூடிய எல்லா நோயை பத்தியும் பேசுற விஷயம். ஆனா சப்தாம்சம்ங்கிறது வெறும் இந்த கருத்தரித்தல் இது ரிலேட்டடா வரக்கூடிய டிசீஸ் மட்டுமே பேசுறது, வேற எதை பத்தியும் பேசாது. அவங்களுக்கு வந்து கால் வலி, கை வலி, தலைவலி இதை பத்தி எல்லாம் பேசுற வர்க்கம் சப்தாம்சம் கிடையாது. ஆனா கருத்தரித்தல் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய பாதிப்புகள் இது எல்லாம் சொல்லக்கூடிய வர்க்கம், ஒரு ரெமெடி தேடுறது எல்லாமே வந்து சப்தாம்சத்துல தான். இந்த 6ஆம் இடம் தான் வந்து யூட்ரஸ், ஓவரி, பெலபியன் டியூப்ஸ், அந்த மாதிரி இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கோ அதுல எல்லாம் வரக்கூடிய நோய்களை சொல்லக்கூடிய ஒரு பாவம் வந்து 6ஆம் பாவம். அடுத்து இந்த 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட 7ஆம் பாவம் 8ஆம் பாவமும் பிறப்புறுப்புல சம்பந்தப்பட்ட நோய்கள், பிறப்புறுப்புடைய தன்மைகள் இது எல்லாமே சொல்லக்கூடியது 7ஆம் பாவமும் 8ஆம் பாவமும். அடுத்து பொதுவா முதல் குழந்தை, அடுத்து வந்து கருவுடைய வளர்ச்சி திறன் இதையெல்லாம் சொல்லக்கூடிய பாவம் வந்து 9ஆம் பாவம். இதெல்லாம் D7ல ராசி சக்கரத்தில் இல்ல. 9ஆம் பாவம் கருவுடைய வளர்ச்சி திறனை சொல்லக்கூடிய பாவம். அடுத்து 12ஆம் பாவம் தான் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு, அதாவது புத்திரபாக்கியத்தின குழந்தை பிறக்கிற நேரத்துல ஹாஸ்பிட்டலைஸ்டு. அடுத்து அதிக ரகசப்போக்கு. சில நேரத்துல வந்து குழந்தைய மட்டும் ஐசியூல வச்சிருப்பாங்க, அம்மாவை நார்மல்ல வச்சிருப்பாங்க. சில இடத்துல குழந்தைய வந்து நார்மல் கொடுத்துருவாங்க, அம்மாவை கொஞ்சம் ஐசியூல வச்சிருவாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து இந்த 12ஆம் பாவம். இந்த பாவங்கள் எந்த அளவுக்கு கெடுதோ அந்த அளவுக்கு வந்து அந்த பாதிப்புகளை சொல்லணும். பாவாதிபதி இதுல வந்து பாவாதிபதிகள் ரொம்ப முக்கியம். பெண்ணுடைய ஜாதகத்துல 5, 6, 7, 8, 9, 12 இந்த பாவங்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான பாவங்கள். கருத்தரித்தல் அது சம்பந்தப்பட்ட வரக்கூடிய நோய்கள், அடுத்து வந்து பிறப்புறுப்பு, பிறப்புறுப்பு, அடுத்து உள்ள இருக்கிற ஆர்கன்ஸு, அடுத்து கரு வளர்ச்சி தன்மை, அடுத்து வந்து ஹாஸ்பிட்டலைஸ். இந்த பாவங்கள் வந்து D7 பொறுத்த வரைக்கும் நம்ம பெண் ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான பாவங்கள். அடுத்து இந்த 5ஆம் பாவத்தை கொஞ்சம் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா வந்து கர்ப்பப்பை, ஓவரி இதெல்லாமே 5ஆம் பாவத்துல தான் வரும். இப்ப 5ஆம் பாவத்துல அசுப கிரகங்கள் இருக்கிறதா வந்து இந்த கரு தாங்குற தன்மையோ கரு வளர்ற தன்மையோ இது எல்லாத்துக்குமே பாதிப்பை தரக்கூடியது. அப்ப 5ஆம் பாவம் என்னவா இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அடுத்து 7, 8 பொதுவா வந்து இந்த 7, 8 சுத்தம்னு சொல்றதே 2 வர்க்கத்துக்கு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு D9க்கு, அடுத்து D7க்கு. இந்த 2 வர்க்கங்களுக்கு தான்
7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமா இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். மற்ற வர்க்கங்களுக்கெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த வர்க்கங்களுக்கு தான் 7ஆம் இடம் 8ஆம் இடம் நவாம்சத்துக்கும் சப்தாம்சத்துக்கும் தான் 7ஆம் இடம் 8ஆம் இடம் கெடாம சுத்தமா இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். அடுத்து வந்து D7 பொறுத்த வரைக்கும் காரக கிரகங்கள்னு எடுத்துட்டோம்னா பெண் ஜாதகம் நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஆண் ஜாதகத்துக்கு சில லிமிட்ஸ் இருக்கு, அதுக்கு தாண்டி போக வேண்டியதில்லை. அதாவது அவருக்கு வந்து ஆண்மைத்தன்மை இருக்குதா இல்லையா, எத்தனை குழந்தைகள் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கலாம். அதை தாண்டி போறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஆனா பெண் ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். சரியா? இங்க வந்து பாவங்களை பார்த்துட்டோம். அடுத்து கிரகங்கள் எடுத்தீங்கன்னா சந்திரன் சுக்கிரன், இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து அடுத்து செவ்வாய் முக்கியம். செவ்வாய் குரு எல்லாம் முக்கியம். ரொம்ப முக்கியமான கிரகம்னு எடுத்துட்டீங்கன்னா சந்திரனும் சுக்கிரனும், அடுத்து செவ்வாய். இந்த சந்திரன் வந்து தாய்மை, சுக்கிரன் வந்து யூட்ரஸ். சந்திரன் தாய்மையை குறிக்கூடிய கிரகம், சுக்கிரன் வந்து யூட்ரஸ் குறிக்கூடிய கிரகம். இதுல சரிபாதியா சந்திரனுக்கு பங்கு உண்டு. அந்த யூட்ரஸோட நெகிழ்வுத்தன்மை, அதாவது பிளெக்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, இந்த பிளெக்சிபிலிட்டிக்கு வந்து சந்திரனுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப சந்திரன் வந்து நல்ல நிலையில் இருந்தா தான் ஒரு தாய் ஒரு பெண் தாய்மை அடைய முடியும். அப்ப D7 சக்கரத்துல சந்திரன் வந்து கெடாம இருக்கணும். அடுத்து வந்து தாய்மை அடைகிறது, இந்த பால் ஊட்டுறது, குழந்தைகளுக்கு பால் ஊட்டுறது, பால் சுரக்கிற தன்மை, இதெல்லாமே சந்திரன் கிட்ட தான் இருக்கு. இந்த சந்திரன் நல்ல நிலையில் இருந்தா தாய்மை அடைகிறதுலும் பிரச்சனை இருக்காது. அடுத்து குழந்தைகள பால் ஊட்டுறதுலையும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அடுத்து வந்து இந்த சுக்கிரன் வந்து யூட்ரஸ் மட்டும் இல்லாம ஹார்மோன், பெண்களுடைய ஹார்மோன் சுரப்புக்கு வந்து சுக்கிரனுடைய பங்களிப்பு ரொம்ப 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 முக்கியம். அதனால வந்து இந்த பெண்களுடைய ஜாதகத்துல இந்த புத்திர பாக்கியம் அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் வந்து சந்திரனுடைய நிலையும் சுக்கிரனுடைய நிலையும் இம்பார்ட்டண்டா பார்க்கணும். அடுத்து வந்து இந்த சந்திரன் இருக்காரு இல்லையா, இந்த சந்திரன் வந்துட்டு சந்திரன் வந்து புதன் கூட சேர்ந்து விருச்சிகத்திலயோ மீனத்திலயோ இருக்கிறது ரொம்ப கெட்டது, ஒரு நல்ல நிலை அல்ல. தாய்மடையில நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். சந்திரன் பிளஸ் புதன் எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது, விருச்சிகத்திலேயோ அல்லது மீனத்திலேயோ இருக்கக்கூடாது. ஏன்னா சந்திரன் இங்க நீசம், புதன சந்திரன் சேர்ந்து இங்க இருக்கிறப்போ சந்திரன் நீசம், அடுத்து கடுமையான பகை கிரகம் புதனோடு சேர்றப்ப சந்திரன் டோட்டலாவே பலகீனம் அடைஞ்சிடும். அடுத்து இங்க வந்து புதன் நீசம், அந்த நீசமடைந்த புதன் கூட சேர்றப்போ சந்திரனுடைய தன்மை இன்னும் பாதிக்கப்படும். அதனால வந்து பெண்களுடைய ஜாதகத்துல சந்திரன் புதன் சேர்க்கை வந்து விருச்சிகத்திலேயோ அல்லது மீனத்திலேயோ இருக்கிறது சப்தாம்சத்தை பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள் இல்லை. அடுத்து ஆணுடைய ஜாதகம், ஆண் ஜாதகத்துக்கு வருவோம். ஆண் ஜாதகத்துக்கு சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஆண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் விந்துக்கு காரக கிரகம்னு சொன்னோம். சுக்கிரன் விந்துக்கு காரக கிரகம். இந்த புதன் சனி இருக்கு இல்லையா, இந்த புதன் சனி இது வந்து அழித்தன்மை, அப்ப இந்த 3 பேர் சேர்றது நல்லதில்லை. சுக்கிரன் பிளஸ் புதன் பிளஸ் சனி, இவங்க 3 பேர் ஆண் ஜாதகத்துல சேர்றது புத்திரபாக்கியம் இன்மைக்கு முக்கியமான ஒரு அமைப்பு. புத்திரபாக்கியம் இன்மை அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான அமைப்பு. அது 1, 5, 9 இருந்தா ரொம்ப பாதிப்பு அதிகம். 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், அல்லது இவங்க 3 பேத்துக்குள்ள திரிகோணத்துக்குள்ள சுக்கிரன் புதன் சனி, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், இவங்க 3 பேரும் இவங்களுக்குள்ள திரிகோணத்துல, அதாவது லக்ன திரிகோணத்துல இருந்தாலும் பாதிப்பு, இவங்களுக்குள்ள திரிகோணத்துல இருந்தாலுமே புத்திரபாக்கியம் இல்லைன்னே உறுதியா நீங்க சொல்லலாம். அதே லக்னத்துல புதன் சனி இருந்தாலுமே புத்திரபாக்கியம் இல்லைங்கிற அமைப்பு தான். இது ஆண் ஜாதகத்துல நீங்க உறுதியாவே சொல்லலாம். ஏன்னா அழிக்கிரகங்கள் லக்னத்துல வந்துச்சு அப்படின்னாலுமே என்ன மாதிரியான அமைப்புனால அது இல்லை அப்படின்னா, அதிகப்படியான உடல் உறவுனால விந்து இழந்து குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான தன்மை இல்லாம போயிடும். அதே மாதிரி இன்னொரு இணைவு அமைப்பு என்னன்னா செவ்வாய் சனி. ஆண் ஜாதகத்துல வந்து செவ்வாய் சனி 9ஆம் இடத்துல, ரொம்ப முக்கியமானது 9ஆம் இடத்துல. அடுத்துதான் வந்து திரிகோணம் 1, 5, 9. 9ஆம் இடத்துல இருந்தாலும்
அல்லது செகண்ட் பாராமீட்டர்ஸ் 159 இந்த செவ்வாய் சனி இணைவு இது இருந்துச்சு அப்படின்னா இவங்க இவங்களுக்கு தத்து புத்திரங்கள் தான் அமையும். தத்து புத்திர யோகம்னே இது சொல்லுவோம். சரியாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேற குழந்தைகளோட இருக்கிற ஒரு கைம்பெண், அதாவது விதவையை திருமணம் பண்ணிருக்கோம், இவன் மூலமாக புத்திர பாக்கியம் கிடைக்காது. இன்னொருத்தர் மூலமா தான் புத்திர பாக்கியம் அமையுங்கிறது ரூல். செவ்வாய் சனி இணைவு 9ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது 159 இருந்தாலோ இவங்க இவங்க மூலமா குழந்தை ஏற்படாது. ஒண்ணு குழந்தையோட இருக்கிற பெண்ணை திருமணம் பண்ணுவாரு, அல்லது இவங்களுக்கு வேற ஒருத்தர் மூலமாகத்தான் புத்திர பாக்கியம் ஏற்படும். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்ப பார்க்கணும்? பிஃபோர் மேரேஜ். நல்ல ஞாபகம் வச்சுங்க. எல்லாமே எப்ப பார்க்கணும்? பிஃபோர் மேரேஜ் பார்த்து இவங்களுக்கு புத்திரபாகி இருக்கா இல்லையா இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. இப்போ அவங்களுக்கு ஜோசியம் என்னன்னு தெரியாது. ஒரு 2 ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி பெண்ணுடைய ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி மாப்பிள்ளையுடைய ஃபேமிலி. இப்போ ஜாதகத்தை கொடுத்துருக்கப்ப இதுக்கெல்லாம் புத்திர பாக்கியமே இல்லைங்க, இது கூட சேர்த்தலாமா அப்படியெல்லாம் சொல்றது ஒரு ஜோதிட தர்மம் கிடையாது. உங்களுக்கு தெரியுதா? ரைட், இது வேண்டாங்கன்னு நாசுக்கா தான் சொல்லணுமோ தவிர இதுக்கெல்லாம் குழந்தையே பிறக்காதுங்க, இதுக்கெல்லாம் கர்ப்பப்பையே இல்லைங்க, இவனுக்கெல்லாம் ஆண்மையே இல்லைங்க, இப்படி ஓப்பனா சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஜோதிட தர்மம் கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க போய் வேற எங்காச்சும் ஒருத்தர்கிட்ட பேசுறப்ப உங்களுக்கு அந்த ஒரு அலைன்ஸ் சொல்லுங்க, ஏன் வேண்டாம் நீங்க அப்படின்னா அவனுக்கெல்லாம் அவனுக்கு ஆண்மையே இல்லைங்க, இந்த மாதிரி ஜோசியம் சொல்லிட்டாருங்க அப்படி அவங்க 4 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. அது தப்பு. அதை தயவு செஞ்சு அதெல்லாம் ஜோதிட தர்மம், அதெல்லாம் ஒரு ஜோதிடர்களாக நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட வர்றவங்க எதை நம்பி நம்ம கிட்ட கொடுக்குற ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்க அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்ப்பாங்க. அதே தான் ஒரு ஜோதிடருடைய வேலை. அதை விட்டு போட்டு வர்றதெல்லாம் நம்ம 4 பேர்த்துட்டு ஷேர் பண்றதோ இதெல்லாம் செய்யக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சு. அதே மாதிரி அடுத்து ரொம்ப முக்கியம், என்ன திருமண பொருத்தம் பார்க்குறப்பவே பார்க்கணும்னு சொன்னேன். திருமண பொருத்தம் பார்க்குறப்பவே எப்படி நவாம்சம் மேட்சிங் பார்க்குறீங்களோ, நவாம்சத்துக்கு நவாம்சத்தை சென்ற வீடியோவில் நவாம்சம் பற்றி பேசியிருந்தோம். அதில் விரிவாக சொல்லியிருப்பேன். நவாம்சத்துக்கு நவாம்சம் மேட்ச் பார்த்த மாதிரியே தான் சப்தாம்சத்துக்கு சப்தாம்சம் மேட்சிங் பார்க்கணும். நவாம்சத்துக்கு நவாம்சத்தை மேட்சிங் பார்த்த மாதிரியே தான் சப்தாம்சத்துக்கு சப்தாம்சத்தை மேட்சிங் பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 2 பேர்த்துடைய சப்தாம்சத்தை எடுத்து போட்டு சப்தாம்சத்தையும் எடுத்து போட்டு இது ஆணுடைய சப்தாம்சம் இருந்தால் இது பெண்ணுடைய சப்தாம்சம். இது 2க்கும் மேட்ச் பார்க்கணும். அதாவது இங்க ஆணுடைய இலக்கணத்துக்கு பெண்ணுடைய இலக்கணம் 6/8 வரக்கூடாது. அதே மாதிரி பெண்ணுடைய இலக்கணத்துக்கு ஆணுடைய இலக்கணம் 6/8 வரக்கூடாது. 6/8 ஆகவோ 2/12 ஆகவோ வரக்கூடாது. அதாவது அதுல இப்ப குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இப்ப இவங்களுக்கு இருக்கிற விருப்பம் அவங்களுக்கு இருக்காது. 6/8 வந்துச்சுன்னா இவங்களுக்கு இருக்கிற விருப்பம் அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரிதான் 2 பேர்த்துக்குமே. இதுக்கு அந்த லக்கணம் 6/8-12 வரக்கூடாது. அதே மாதிரி அந்த லக்கணத்துக்கு இந்த லக்கணம் 6/8-12 வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கிறப்போ ஒருத்தருக்கு விருப்பம் இருக்காது. அடுத்து குழந்தைகள் மேலேயும் வெறுப்பு தன்மை அதிகமா இருக்கும். அதனால ஆணுடைய D7க்கும் பெண்ணுடைய D7க்கும் லக்கணங்கள் 6/8 2/12 மேட்சிங் பார்க்குறப்பவே வராம பார்த்து சேர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்து பிரயோஜனம் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இறைவனுடைய படைப்புன்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப அருமையான ஒரு படைப்பு. நல்ல ஞாபகம் வச்சுக்க. அது நாங்கள் பார்த்த வரைக்குமே ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்திலையும் பாதிப்பு இருக்கு. நம்ம வெறும் ராசி சக்கரத்தை வச்சு முடிவு செய்யறது தப்பு. சரியா? ஆணுடைய ஜாதகத்துல புத்திர பாக்கியம் சுத்தமா இல்லைன்னா பெண்ணுடைய ஜாதகத்திலேயே அது ஆமான்னு தான் சொல்லுது. பெண்ணுடைய ஜாதகத்திலையும் அந்த அமைப்புகள் சேம். இதுல 50% இருந்தா அங்கேயும் 50% இருக்கு. இங்க 50% பாதிப்பு இருந்தா அங்கேயும் 50% பாதிப்பு இருக்கு. இங்க 75% பாதிப்பு இருந்தா அந்த ஜாதகத்தில் 75% பாதிப்பு இருக்கு. இங்க 100% அங்க 100% இருக்கு. சரியா? இப்ப இந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளோட சேர்றப்போ அவங்க 2 பேரும் ரைட் குழந்தை இல்லைன்னு என்ன, நீ எனக்கு குழந்தை நான் உனக்கு குழந்தைன்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. இன்னொரு குழந்தைக்காக இன்னொரு கல்யாணத்துக்கு போறதில்லை, இன்னொரு குழந்தைக்கு வேண்டி இன்னொரு கல்யாணத்துக்கு போறதில்லை. இதெல்லாமே கண்கூட பார்த்துருக்கோம். அதனால
ஒரு ஜாதகத்துல தான் பாதிப்பு இருக்குன்னு ஒரு ஜாதகத்துல பாதிப்பு இல்லைன்னு நீங்க மேலாப்புல பார்த்துட்டு சொல்லாதீங்க. நம்ம இன்டெப்தாவே சொன்ன எல்லா பேராமீட்டர்ஸ் பாருங்க, பார்த்துட்டு இவ்வளவு இங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, அங்க எவ்வளவு பர்சன்டேஜ், அதெல்லாம் தெளிவா பிஃபோர் மேரேஜா இருந்தாலும் சரி, ஆஃப்டர் மேரேஜா இருந்தாலும் சரி. ஆஃப்டர் மேரேஜ் குழந்தை இல்லை, 5 வருஷமா இல்லை, 3 வருஷமா இல்லை, 4 வருஷமா இல்லை, வர்றாங்க சரியா. அப்ப 2 பேர்த்தோட ஜாதத்தையுமே தெளிவா பாருங்க. 2 பேர்த்தோட ஜாதத்திலையுமே D7ல இப்ப நான் சொன்ன பேராமீட்டர்ஸ் எல்லாமே பாருங்க. அப்ப 2 பேர்த்தோட ஜாதத்திலையுமே அந்த வீக்னஸ் இருக்கும், இல்லாமலாம் போகாது. அப்ப நீங்க வந்து எடுத்து சொல்லலாம். அதாவது பாருங்க சார், உங்களுக்குள்ள இவ்வளவு இருக்கு, அவங்களுக்கும் இப்படித்தான் இருக்கு. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு குழந்தைய தத்தெடுத்து தாராளம் வளர்த்திட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுத்து போலாமே தவிர, இல்லைங்க அந்த பொண்ணு சுத்தமா கிடையாது, அதனால நீங்க ஒரு மேரேஜுக்கு போங்க, இதெல்லாம் வந்து ஒரு மேரேஜ் பிரேக் பண்ணி இன்னொரு மேரேஜுக்கு போக சொல்றதே வந்து ஒரு ஜோதிடருக்கு வந்து அழகு கிடையாது. எனக்கு எல்லாமே வந்து ஜோதிட தர்மம், சில விஷயங்கள் எல்லாமே ஜோதிட தர்மப்படிதான் நம்ம வாழணுமோ தவிர தனி மனித இதுக்காக நம்ம போகக்கூடாது. நல்லா நான் வச்சுக்கேன். சில பேர் வந்து பெண் வீட்டுல இருந்து வந்துட்டு மாப்பிள்ளைக்கு தாங்க இல்லை, அப்படியே சொல்லுங்க மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன்பாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஜோதிடரா இங்க கட்டங்கள் என்ன சொல்லுவோம் அதுதான் சொல்லணுமோ தவிர ஒருத்தர் மேல பழிய வந்து போடுறதுக்கு நம்ம துணை போக கூடாது. எல்லாமே ஞாபகம் வச்சுக்கங்க. அதே மாதிரிதான் லக்னத்துக்கு லக்னம் 6ஆக வந்தாலோ 8ஆக வந்தாலோ 12ஆக வந்தாலோ அவங்களுக்கு வந்து குழந்தை பெறதுக்கு உண்டான இதுல வந்து ஒரு கசப்புணர்வுகள் வரும். அடுத்து குழந்தை பிறந்துருச்சுனாலுமே அதுக்கப்புறம் வளர்த்துறதுலயும் இந்த கசப்புணர்வுகள் மாறாது. அதனால வந்து இதெல்லாமே பார்த்து சேர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி லக்னம் லக்னாதிபதி கெட்டு போச்சு, லக்னம் லக்னாதிபதி அது ஆணோட ஜாதகமா இருக்கட்டும் பெண்ணோட ஜாதகமா இருக்கட்டும், லக்னம் லக்னாதிபதி கெட்டு போச்சு அப்படின்னா புத்திரபாக்கி இல்லைன்னு அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாது. புத்திரபாக்கியமே இல்லைன்னு சொல்லி அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாது. இப்ப அஞ்சாம் இடம் 5ஆம் அதிபதி பலமா இருக்கலாம், 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி பலமா இருக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும், இல்லாம போகாது. என்னன்னா இவங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கும். அதாவது பின்னாடி இந்த குழந்தைகள் வந்து அவங்க பார்க்காம போயிடும். அதாவது குழந்தைகளால பயன் இல்லை. நல்லா நான் லக்னம் லக்னாதிபதி கெட்டு போச்சு அப்படின்னா குழந்தைகள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, குழந்தைகள் பயன் இல்லை அப்படிங்கறதான் அடித்தந்திருத்தம் அழுத்தந்திருத்தமா சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாந்தி, நம்ம முக்கியமான ரோல். மாந்தி அப்படின்னா அபார்சன் அர்த்தம். மாந்தி அப்படின்னா கருச்சிதைவு அல்லது கரு களைதல் அர்த்தம். இந்த மாந்தி ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் ஏதாவது வேணாலும் இருக்கட்டும், அது மேக்சிமம் ஆண் பெண் ரெண்டுலையுமே பார்க்கலாம். இதுல பெண் ஜாதகங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அதிகம். திரும்பவும் நான் சொல்றேன், பெண் ஜாதகங்கள முக்கியத்துவம் அதிகம். இப்போ லக்னம், இந்த மாந்திங்கிற கிரகம் லக்னத்திலேயோ, மாந்திங்கிற கிரகம் லக்னத்துல, அதாவது எல்னா லக்னம், எல்எல்னா லக்னாதிபதி, லக்னம் அல்லது லக்னாதிபதியுடன் மாந்தி, அதிகமான கருச்சிதைவுகள், அதிகமான கருச்சிதைவுகள். அது குருவோட சேர்ந்திருந்தால் அதே மாதிரிதான். லக்னம் லக்னாதிபதி அல்லது குரு இதோட மாந்தி சேர்ந்திருந்தா கண்டிப்பா அதிகமான கரு சிதைவுகள் அல்லது கரு களைப்புகளை காமிக்கும். இப்போ வந்து லக்னத்துல மாந்தி இருந்தாலும் நிறைய அபார்ஷன்ஸ் ஆயிருக்கும், அல்லது குழந்தை பிறந்து இறந்திருக்கும். அதே மாதிரி லக்னாதிபதி கூட இருந்தாலும் அதே அமைப்பு தான், குரு கூட இருந்தாலுமே அதே அமைப்பு தான். இப்போ குறிப்பிட்ட குழந்தைன்னு சொல்றப்போ இப்ப 5ஆம் இடம் அல்லது 5ஆம் அதிபதி, 5ஆம் இடம் அல்லது 5ஆம் அதிபதி கூட மாந்தி சேர்ந்ததா முதல் குழந்தைக்கு பாதிப்பு சொல்லணும். 7ஆம் இடம் 7ஆம் அதிபதியோட மாந்தினா 2வது குழந்தை. இது ஆண் ஜாதகத்தில் இந்த ஆர்டர்லயும், பெண் ஜாதகத்துல 9ஆம் இடம் 9ஆம் அதிபதி, 7ஆம் இடம் 7ஆம் அதிபதிங்கிற ஆர்டர்ல சொல்லணும். ரொம்ப முக்கியமான கிரகம் மாந்தி. மாந்தி வந்து லக்னத்திலேயோ லக்னாதிபதி கூடவோ அல்லது குரு கூடவோ இருந்தா அந்த ஜாதகத்துல அதிகப்படியான, பெண் ஜாதகமா இருந்தா உறுதியாவே சொல்லணும், அதிகப்படியான அபார்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கும், நடந்திருக்கும். இதுல எந்த மாற்றமும் இருக்காது. அடுத்து வந்து முதல் குழந்தை 5ஆம் பாவத்துல இருந்தா முதல் குழந்தைக்கும், 7ஆம் பாவத்துல இருந்தா 2வது குழந்தைக்கும், 9ஆம் பாவத்துல இருந்தா 3வது குழந்தைக்கும் இந்த பாதிப்புகளை உறுதியாவே காமிக்கும். அடுத்து D7 லக்னத்தில் குரு, இது வந்து காரகோ பாவனாஸ்தி. நல்லா ஞாபகம் வச்சு. இந்த காரகோ பாவனாஸ்திங்கிறது என்னன்னா குழந்தையே பிறக்காதா அப்படி கிடையாது, குழந்தையே பிறக்காதா அப்படிங்கிறது கிடையாது. புத்திர சோகம் புத்திர சாபம்
புத்திர தோஷம், இது 3 கேட்டகரியுமே வரும். அதாவது குழந்தைகள் இருந்தாலும் இவங்க கூட இருக்காது. அதாவது தசரதனுக்கும் 4 குழந்தைங்க இருந்தும் கூட இருந்துச்சா? இல்ல, அவர் புத்தர சோகத்துல இறந்தார். அந்த மாதிரி வந்து குழந்தைகள் வந்து இந்த ஜாதகரை விட்டு பிரிஞ்சு போயிடும், அல்லது ஜாதகருக்கு முன்னாடியே இறக்கும். காரகோபாவனாசினா முன்னாடியே இறக்கக்கூடியதும் அந்த அமைப்புகள் தான், அல்லது இந்த ஜாதகரை விட்டு பிரிஞ்சு அது எங்கெங்கேயோ போய் இந்த ஜாதகருக்கு எந்த இதையும் செய்யாம இருக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காரகோபாவனாசி சப்ஜெக்டுக்குள்ள வரும். அடுத்து இப்போ ஆண் ராசிகள் பார்த்தோம் இல்லையா? ஆண் ராசிகள், பெண் ராசிகள் ரெண்டு டைப்பா பார்த்தோம். ஆண் ராசிகள் இது பிரிக்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். பெண் ராசிகள் இப்போ மொத்தம் 7 சப்தாம்சங்கள், 1 2 3 4 5 6 7. பெண் ராசிகள் 1 2 3 4 5 6 7, 7 பிரிவுகள். ஆண் ராசிகள் 12 ராசி, 12ல 6 ஆண் ராசிகள், 6 பெண் ராசிகள். இதுல வந்து 7 பிரிவுகளா பிரிச்சோம். இப்ப ஆண் ராசிகள்ல வந்து 0 to 4 17 8.5 இது ஃபர்ஸ்ட் பிரிவு. சரியா? இது வந்து ஸ்டர் சப்தாம்சம் பார்த்தோம் இல்லையா? ஸ்டர் சப்தாம்சம். இது பெண் ராசி, இது வந்து ஸ்டர் சப்தாம்சம், சீர் சப்தாம்சம், தாதி சப்தாம்சம், அஜ்யம், அடுத்து வந்து ரச, அடுத்து வந்து மத்திய, அடுத்து வந்து சுத்த ஜல். இப்படி பார்த்தோம் இல்லையா? இது இந்த ஆர்டர்ல, அதாவது அதுக்கு அடுத்து 8 சம்திங், அடுத்து 12 சம்திங், இப்படி லைனா வரும், 30 டிகிரி வரைக்குமே வரும். சரியா? இங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் சப்தாம்சம் வந்து சுத்த ஜல் சப்தாம்சம். ஃபர்ஸ்ட் பிரிவுக்கு வந்து இந்த சுத்த ஜல் சப்தாம்சம் இருக்கு இல்லையா? இதனோட இது தலையில வரும், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆர்டர் வந்து இப்படியே ரிவர்ஸ்ல வரும். சுத்த ஜல் சப்தாம்சம், அடுத்து மத்திய, அடுத்து ரச, அஜ்யம், தாதி, சீர், ஸ்தர். அதாவது இங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரிவு சரசப்தாம்சம் பஞ்சகவியம்னு சொன்னா, பெண் ராசிகள்ல 7வது சப்தாம்சம் தான் சரசப்தாம்சம் பஞ்சகவியம். சரியா? இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் ராசிகள்ல இந்த ஃபர்ஸ்ட் சப்தாம்சம் இருக்கு இல்லையா? இந்த பிரிவுகள் வந்து குழந்தைகளால பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு வந்து லக்ன டிகிரி ஆண் ராசியில இதுல வந்தாலும் சரி, லக்னாதிபதி இதுல வந்தாலும் சரி, குழந்தைகளால் பிரயோஜனம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்க. கும்பமா வந்தா 100%. கும்பத்துல கும்பலக்கணம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு D1ல கும்பலக்கணம், அதுவும் 0 to 4-17 வருதுன்னு வச்சுக்குவோம். உறுதியா குழந்தைகளால பிரயோஜனமே இல்லை. நீங்க என்னதான் பார்த்து வளர்த்தினாலும் அந்த குழந்தைகளும் உங்களை கடைசி காலத்துல பார்க்க, அதுக்காக குழந்தைகளை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. ஏன்னா நீங்க பெற்றிருக்கிறீங்க, அது உங்களோட கடமை. கண்டிப்பா குழந்தைகளை நீங்க அதுகளுக்கு உண்டான நல்ல உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அது நம்மளை பார்க்கலையாங்கிறதுக்காக இந்த சப்ஜெக்ட் இல்லை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் குழந்தைங்க போய் எழுதி வச்சு போட்டு கடைசியில் நீங்க நிர்கதியா இருந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக சொல்றேன். இந்த பிரிவுல வந்து ஆண் ராசிகள்ல ஃபர்ஸ்ட் பிரிவு, இந்த லக்னம் வந்து 0 to 4-17 வந்துச்சுன்னா கண்டிப்பா குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது கண்டிப்பா செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு நீங்க ஏதோ உங்க சேஃப்டிக்காக நீங்க எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. கடைசி காலத்துல அதான் உதவும், குழந்தைகள் உதவ மாட்டாங்க. அதே மாதிரி ஆண் ராசிகள்ல இந்த ஆர்டர்ல பிரிவுகள் வரும், பெண் ராசியில இந்த ஆர்டர்ல பிரிவுகள் வரும். இப்ப என்ன பார்த்தாச்சு? குழந்தைகள் எத்தனைன்னு பார்த்தாச்சு. அடுத்து ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளாக்கும் பார்த்தாச்சு. அதாவது 5ஆம் அதிபதி ஆண் கிரகமா இருந்து ஆண் ராசிகள் குறிக்கக்கூடிய D7ல ராசிகள்ல ஆண் ராசிகள் பெண் ராசிகள் பிரிச்சு கொடுத்தோம் இல்லையா? அதெல்லாம் போய் நிற்கிறப்ப ஆண் குழந்தைகள் 5ஆம் அதிபதி அல்லது 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி எந்த குழந்தையோ அந்த குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம், அந்த பாவாதிபதி எந்த ஆண் ராசியில் இருக்கா பெண் ராசியில் இருக்கா வச்சு ஆண் பெண் குழந்தைகள் சொன்னோம். அது மட்டும் இல்லாம உச்சம் நீசம், அதாவது இந்த சிம்பல் உச்சம், இந்த சிம்பல் நீசம். சரியா?
இந்த உச்ச நீசத்துக்கு ராசிகள் நிறைய நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு, நம்ம அதுக்குள்ள வரல. சப்தாம்சத்தை பொறுத்த வரைக்கும் இது என்னது? உச்சம். இது என்னது? நீசம். அதாவது உச்சம்ங்கிறது கொடுக்கக்கூடிய தன்மை. உச்சம்ங்கிறது என்னது? கொடுக்கக்கூடிய தன்மை. நீசம்ங்கிறது பெறக்கூடிய தன்மை. உச்சம்ங்கிறது கொடுக்கக்கூடிய தன்மை, நீசம்ங்கிறது பெறக்கூடிய தன்மை. இப்ப இதுல எது ஆண் எது பெண்ணுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ யார் வந்து பிந்து வெட்டும் டொனேட் பண்றா? ஆண். அந்த விந்துவை பெற்றுக்கிறவங்க யாரு? பெண். இதை கொண்டும் ஆண் பெண் ஜெண்டர் இதை கொண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமா முடிவு செய்யலாம். அதாவது குறிப்பிட்ட பாவாதிபதிகள் 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், சரியா? இதுல வந்து பாவத்துல உச்சக்கிரகன்னா ஆண் குழந்தை, நீசக்கிரகன்னா பெண் குழந்தை. அதே மாதிரி இந்த பாவாதிபதி 5ஆம் பாவாதிபதி, 7ஆம் பாவாதிபதி, 9ஆம் இந்த இதுல எந்த பாவாதிபதி உச்சம் பெற்றாலும் அந்த பாவம் சார்ந்த புத்திரம் ஆண், அந்த பாவம் சார்ந்த புத்திரம் பெண். நீசமா இருந்தா 9ஆம் பதிவு நீசம் என்ன சொல்லலாம்? உறுதியா சொல்லலாம். அது ஆண் கிரகம் பெண் கிரகங்கள்ல இங்க பாகுபாடு கிடையாது. இங்க ஆண் கிரகம் பெண் கிரகம்ங்கிற பாகுபாடு கிடையாது, வெறும் உச்ச நீசம். இந்த உச்ச நீசத்தை மட்டும் வச்சு பாக்குறதுன்னா, உச்சமா இருந்தா ஆண் குழந்தைகள், நீசமா இருந்தா பெண் குழந்தைகள். அந்த குறிப்பிட்ட பாவாதிபதி உச்சம் பெற்றிருந்தா அது ஆண் கிரகம் பெண் கிரகம்ங்கிற பாகுபாடு கிடையாது. உச்சமா இருந்தா சுக்கரனே உச்சம்னாலும் ஆண் வாரிசுன்னு சொல்லுங்க, குருவே நீசம்னாலும் பெண் வாரிசுன்னு உறுதியா சொல்லுங்க. இப்போ இதே லக்னத்துல உச்சமான கிரகம் அல்லது நீசமான கிரகம். இப்ப லக்னத்துல உச்சமான கிரகம் அல்லது லக்னாதிபதி உச்சம் அல்லது நீசம். இப்ப வந்து அதிகப்படியான குழந்தைகள், அதாவது லக்னத்தில் உச்சமான கிரகமோ அல்லது லக்னாதிபதி, லக்னத்தில் உச்சமான கிரகம் அல்லது லக்னாதிபதி உச்சம்னா அதிகமான ஆண் வாரிசுகள். லக்னாதிபதி நீசம் அல்லது லக்னத்துல நீச கிரகம் அதிகமான பெண் வாரிசுகள். அவ்வளவுதான். அப்போ உச்ச நீசத்தை கொண்டும் நம்ம இங்க வந்து நீசம் அப்படின்னா குழந்தை இல்லை, அந்த சப்ஜெக்ட் இங்க இல்லை. இங்க பொறுத்த வரைக்கும் உச்சம் அப்படின்னா கொடுக்கக்கூடிய தன்மை, நீசம்னா வாங்கக்கூடிய தன்மை. அப்ப கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு? ஆணுக்கு இருக்கு. இந்த பெண்ணுக்கு கொடுக்குறான். இந்த பெண்கிறது வாங்கக்கூடிய தன்மை. அதனால உச்சம் எல்லாம் ஆண் குழந்தைகளையும், நீசம் எல்லாம் பெண் குழந்தைகளையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. D7ல நீங்க ராசி சக்கரத்தெல்லாம் போய் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. நல்லா நான் அமைச்சுக்கேன். அதே மாதிரி இந்த டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த லாஸ்ட் மினிட் காம்ப்ளிகேஷன்ஸ், இதெல்லாமே குறிக்கக்கூடியது பெண் ஜாதகத்துல. D7ல பெண் ஜாதகத்துல 5ஆம் பாவம் 8ஆம் பாவம், 5ஆம் பாவம் 8ஆம் பாவம், 5ஆம் பாவம் 8ஆம் பாவத்துக்கெல்லாம் சுபர் தொடர்பு இருந்தா, 5ஆம் பாவம் 8ஆம் பாவத்துக்கு சுபர் தொடர்பு இருந்தா சுகப்பிரசவம். இது அசுபர் தொடர்பு தான் காம்ப்ளிகேஷன். அதாவது சனி எல்லாம் தான் கடைசி நேரத்தில் காம்ப்ளிகேட் ஆகும். அதாவது முன்னாடி இருந்தே டாக்டர்ஸ் வந்து நார்மல் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த டெலிவரிக்கு ஒரு 1/2 hour இல்லை 1 hour அல்லது 2 hours முன்னாடி காம்ப்ளிகேஷனுங்க, இந்த குழந்தை வந்து திரும்பிடுச்சுங்க, குழந்தை வந்து மலம் சாப்பிட்டுருச்சுங்க, அல்லது மூத்திரம் குடிச்சிருச்சுங்க, அதுக்குள்ள வந்து லிக்விட் ஆயிடுச்சுங்க, அல்லது பனிக்கூட உடஞ்சிருச்சுங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி காம்ப்ளிகேஷன் பண்றது சனி. இப்ப செவ்வாய் அப்படின்னா சிசேரியன், இந்த ரத்தப்போக்கு ஆயிடுச்சுங்க, ரத்தத்துல பாதிப்புங்க, இந்த மாதிரி சிசேரியன் பண்றதுக்கு காரக கிரகம் வந்து செவ்வாய். இந்த கொடி சுத்திருச்சு அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதாவது உள்ள வந்து குடல் சுத்திருச்சு அப்படின்னா அதில் ராகுக்கு எதிர்த்து இண்டிகேட் பண்றது. அப்ப இந்த பாவங்கள்ல வந்து சுக பிரசவம் ஆகணும்னா சுபர் தொடர்பு இருந்தா சுக பிரசவத்தையும், அசுபர் தொடர்பு சனி இருந்தா லாஸ்ட் மினிட் காம்ப்ளிகேஷன்ஸையும்
செவ்வாய் இருந்தா சர்ஜரி, ராகு கேது இருந்தா இந்த கொடி சுத்தி இருக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள்னால அசுப கிரகங்கள் அப்படின்னாலே இந்த 4 பேர் தான். இந்த 4 பேருக்கு வந்து 5, 8 பாவங்கள்ல தொடர்பு வந்துச்சு அப்படின்னாலே டெலிவரி வந்து கன்ஃபார்ம் காம்ப்ளிகேஷன் தான். அதுல வந்து எந்த மாற்றமும் இருக்காது. இதெல்லாம் வந்து பிஃபோர் மேரேஜ் சொல்ற விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு குழந்தை பிஃபோர் மேரேஜ் இல்ல, ஒரு குழந்தை பிறந்த அன்னைக்கே இதெல்லாம் முடிவு செய்யப்படுறது. நீங்க வந்து டாக்டர் இப்படி பத்திரமா இருக்கு சொன்னார், அப்படி பத்திரமா இருக்கு சொன்னார், எப்படி பத்திரமா இருந்தாலும் இதுல மீறியோ மாறியோ நடக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஐவிஎஃப் எல்லாமே இதெல்லாமே தான் நான் சொன்னேன் இல்லையா, 5ஆம் பாவம், 6ஆம் பாவம், 7, 8, 9, 12. இந்த 12 எல்லாம் 6, 12 இண்டிகேட் பண்றது தான் அந்த ஐவிஎஃப் எல்லாமே. 6, 12 எல்லாம் இண்டிகேட் பண்றது தான் இந்த ஐவிஎஃப். சரியா? ஏன்னா 6ங்கிறது நோய், 12ங்கிறது மருத்துவமனை. எல்லாம் D7ல நல்லா நான் வந்துச்சு. அதாவது இங்க பாதிப்பு இருக்கும், 5ஆம் பாவம், 8ஆம் பாவம் எல்லாம் பாதிச்சிருக்கும், 5, 8 பாதிக்கப்பட்டிருக்கும். 5, 8 பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப தான் நம்ம என்ன சொல்றோம், இவங்க வந்து நார்மலா குழந்தை பெத்துக்கிறதுக்கு முடியாம போறது. அப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்க, மருத்துவமனை சிகிச்சை, இதன் மூலமா குழந்தை பெற்றுக்கிறது எல்லாமே வந்து 6, 8, 6, 12 இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். என்னென்ன பார்த்தோம், ஆண் எத்தனை வாரிசு பார்த்தாச்சு, ஆண் வாரிசா பெண் வாரிசா பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுகப்பிரசவம், டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ குழந்தை பிறக்கும், எப்போ குழந்தை பிறக்கும். இது சாதாரணமா நம்ம ஒரு ஜாதகம் மேட்சிங் எப்போ சொல்லிடலாம். மேட்சிங் எப்போ வந்து அடுத்த வருஷமே குழந்தை பிறக்கும், இன்னும் 2 வருஷம் ஆகல, 4 வருஷம் ஆகல, 5 வருஷம் ஆகும், 8 வருஷம் ஆகும், எல்லா விஷயமும் சொல்லிட முடியாது. ரொம்ப சிம்பிளா 8, 12 D7ல 8, 12 இது சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நல்லா ஞாபகம் வச்சு. D7ல 8ஆம் இடம், 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் போச்சு அப்படின்னாலே 8 வந்து செக்ஸ், 8 வந்து மறைவிடம், செக்ஸ் மறைவிடம், இது வந்து படுக்கை சுகம். இது ரெண்டும் கேக்குது, உடம்பு வந்து இது ரெண்டும் கேக்குது. எது கேக்குது, ஒண்ணு புத்திரபாகியத்துக்காகவும் இருக்கலாம், ஒண்ணு புத்திரபாகியத்துக்காகவும் இருக்கலாம், அல்லது கண்டிப்பா உடல் சுகம் வேணும். வந்து திருமணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்களாங்கிறது 8, 12 தான் காமிக்கும். D7ல 8, 12ஆம் இடம் திசாபுத்திகள் போச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு உறவை தேட போறாங்கன்னு அர்த்தம். கல்யாணம் ஆச்சுன்னா அது மனைவியா இருக்கும், கல்யாணம் ஆகலினாலும் வேறு உறவு, நல்ல உறவோ நல்ல உறவோ, எந்த இது 8, 12 சம்மந்தப்பட்டு திசாபுத்திகள் போச்சுனாலே அவங்க வந்து செக்ஸுக்கு ரெடி ஆயிட்டாங்க, செக்ஸ் தேட போறாங்கன்னு அர்த்தம். இது எது D7ல இது வலுவா இருக்கிறப்போ, அல்லது இது வந்து 2ஆம் இடத்தோட 8, 12 இது வந்து 2ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டா கண்டிப்பா குழந்தை பிறந்துடும். 8, 12 8ஆம் இடம், 12ஆம் இடம், 8 கூடையவர் 2ல் அல்லது 12 கூடையவர் 2ல் இப்படி இருந்து திசாபுத்தி நடக்குது அப்படின்னா உறுதியா குழந்தை பிறக்கும். அப்போ 8 அல்லது 12 அல்லது 2ஆம் இடம், குறிப்பா 8, 12 இந்த திசா புத்திகள்ல தான் குழந்தை பிறக்கும். நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் உங்க ஜாதகங்கள் நீங்க செக் பண்ணிக்கலாம். குழந்தை பிறக்கிற காலத்தை சொல்றது D7 கொண்டு ரொம்ப எளிமை, சிரமமே கிடையாது. ஈஸியா ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா இப்ப திருமண காலம், அது நவாம்சத்துல ஏதோ ஒரு திசா புத்தி போயிட்டு இருக்கும், சப்தாம்சத்துல ஏதோ ஒரு திசை போயிட்டு இருக்கியா, அதாவது D1 படி, D1ல இப்ப ஏதோ ஒரு திசை சுக்கர புத்தி, அல்லது ஒரு திசை சூரிய புத்தி, சூரிய திசை அந்தர புத்தி, இல்லை ஒரு திசை ராகு. இவங்க வந்து அங்க நல்ல இடத்துல இருந்தாலும் இங்க 8, 12 காமிக்கிறப்பதான் புத்திர பாக்கியம். அப்ப கல்யாணம் ஆனோடனே இந்த திசை அல்லது இந்த புத்தியில உறுதியா சொல்லிடலாம். இப்ப வந்து 8 குடையராய் ஏதோ ஒரு கிரகம் 2ல் இருக்கு, அல்லது 12 குடையராய் ஏதோ ஒரு கிரகம் 2ல் இருக்கு, அல்லது 8ஆம் அதிபதி 12, 12ஆம் அதிபதி 8ல், இப்படி எது இருந்தாலும் சரி அந்த ஒரே புத்தியிலேயே கூட குழந்தை பிறந்துடும். அந்த ஒரே புத்தியில கூட குழந்தை பிறந்த நீங்க உறுதியா சொல்லுங்க, நீங்க எத்தனை ஜாதகத்தை வேணாலும் எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்க. இது சம்பந்தம் இல்லாம குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள்ல பார்த்துருக்கோம். புத்திர பாக்கியம், புத்திரஸ்தான், லக்னாதிபதி 5ஆம் இடம் இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த காலகட்டத்துல குழந்தையை பிறக்கும்னு நீங்க எழுதி கொடுத்துடலாம், நோ டவுட்.
இப்போ வந்து லக்னோ லக்னாதிபதியில கெட்டிருக்கு, D7ல லக்னோ லக்னாதிபதியில கெட்டிருக்கு, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு. அப்போ வந்து கண்டிப்பா என்ன சொல்றோம், இந்த குழந்தைகளால ஜாதகருக்கு பெரிய அளவுல எந்த பயனும் இல்லைன்னு சொல்றோம். சரி. அப்படி இருக்கப்ப என்ன பண்றது? அந்த குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்க வேண்டியதான், வேற வழியே இல்லை. அந்த குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்கிட்டீங்க, அந்த குழந்தைகளால ஜாதகருக்கும் பாதிப்பு இல்லை, இந்த ஜாதகரால அந்த குழந்தைகளுக்கும் பாதிப்பு இல்லை. இதெல்லாம் கண்கூடா பார்த்துருக்கோம். சரியா? அப்படி இல்லைங்கிறப்ப என்ன ஆகும்? 2 பேரும் அல்லது ஒரு பக்கம் போயிடுவாங்க. இவங்களால அவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, அவங்களால இவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது. பிரயோஜனம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லாம இருக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து தத்து கொடுத்து வாங்க சொல்லு. அதே மாதிரி முன்னாடி பார்த்த 2 பேத்துக்குமே பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, புத்திர பாக்கியத்துக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. அப்ப என்ன பண்ண சொன்னோம்? தத்து எடுத்துக்க சொன்னோம். சரியா? நேரடியாக போய் தத்து எடுத்துட்டு அந்த குழந்தைகளை கொண்டு வளர்த்துறப்பவுமே அது பாதிப்புகள் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஒரு குழந்தைய வந்து தத்து எடுத்துட்டு வந்து நம்ம வளர்த்துறோம் அப்படின்னா உறுதியா பாதிப்புகள் வரும். எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைய தத்து எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய கை விட்டுட்டாங்க இல்லையா? ஒரு குழந்தைய தத்து எடுத்துட்டு வந்து நம்ம வளர்த்துறோம் அப்படின்னா அந்த குழந்தையுடைய ஒரிஜினல் பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய கை விட்டுட்டாங்க. அப்போ இந்த குழந்தையுடைய ஜாதகத்துல D12, இந்த குழந்தையுடைய ஜாதகத்துல D12ங்கிற வர்க்கம் கெட்டிருக்கும். இதே அவங்க பேரண்ட்ஸ் உடைய 2 பேருடைய ஜாதகத்திலையுமே, கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகத்திலையுமே D7ங்கிறது கண்டிப்பா கெட்டிருக்கும். இப்படி கெட்டு போகாம அந்த குழந்தை வந்து ஒரு ஆர்பனைஸுக்கு வராது, அல்லது ஒரு தத்து போற நிலை அந்த குழந்தைக்கு ஏற்படாது. இப்படி போயிருக்குது அப்படிங்கிறப்பவே அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து வளர்த்துறப்போ அந்த குழந்தை தாய் தந்தைன்னு இவங்களை கூப்பிடுறப்போ இவங்களுக்கு அந்த பாதிப்பு வரும். அது வராம இருக்கணும் அப்படின்னா, அப்படி ஆர்பனைஸ்ல இருந்தோ இல்ல இன்னொருத்தர்கிட்ட இருந்தோ அந்த குழந்தையை தத்து எடுத்துட்டு வர்றீங்கன்னா அந்த குழந்தையும் ஒரு கோயில்ல தத்து கொடுத்து வாங்கிட்டு வந்து வளர்த்துனீங்கன்னா எந்த பாதிப்பு வராது. நல்லா ஞாபகம் வச்சு, எந்த பாதிப்பும் இவங்களுக்கு வராது, அந்த குழந்தைக்கு வராது. இதெல்லாம் நிறைய கண்கூடா பார்த்துருக்கோம். அப்படி இல்லாம எடுத்துட்டு வந்து வளர்த்துனாங்கன்னா அந்த குழந்தையுடைய ஜாதகம் இவங்களுக்கு தெரியாது. அந்த குழந்தையுடைய ஜாதகம் கண்டிப்பா இவங்களுக்கு தெரியாது, இந்த ஆர்பனைஸ்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அப்போ எந்த நல்லது கெட்டதும் இந்த குழந்தைக்கு வருமானம் தெரியாது, இந்த பேரண்ட்ஸ்க்கு ஏற்படுமானம் தெரியாது. அப்ப இதை வந்து நல்ல இந்த தத்து கொடுக்கறதுக்குனே சில கோயில்கள் இருக்கு. இப்ப நம்ம வந்து இங்க காங்கேயத்துல மடவிளாகம்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல ரகுபதி நாராயண பெருமாள் அந்த சன்னதியில தத்து கொடுக்கறது வாங்குறதோட வேற எதையுமே செய்ய மாட்டாங்க. அங்க இருக்கிற பெருமாள் கோயில்ல தத்து கொடுப்பாங்க, சிவன் கோயில்ல தத்து திருப்பி கொடுப்பாங்க. அப்படி அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிட்டு வந்து நீங்க வளர்த்துறப்போ கண்டிப்பா அந்த குழந்தையால எல்லா நன்மைகள் தான் ஏற்படும், தவிர எந்த பாதிப்பும் பேரண்ட்ஸுக்கு வராது. நல்லா ஞாபகம் வச்சு. அப்படி தத்து எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள், அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம், D7ல 9ஆம் இடத்தில் செவ்வாய் சனி, ஆண் ஜாதத்துல செவ்வாய் சனி எல்லாம் இருக்குது அப்படின்னா தத்துப்புத்திர யோகம் தான். அதே மாதிரி லக்னம், லக்ன கேந்திரத்துல, லக்ன திரிகோணத்துல புதன் சுக்கிரன், புதன் சனி 1-5-9ல, அல்லது இவங்களுக்குள்ள 1-5-9, இதெல்லாமே வந்து புத்திர பாக்கியம் இன்மையை குறிக்கக்கூடிய அமைப்புகள். இப்படி எல்லாம் இருந்து அவங்க தத்து எடுத்துட்டு வர்றாங்கன்னா நீங்க கண்டிப்பா என்ன சொல்லணும், மடவிளாகம் கோயில்ல தத்து கொடுத்து வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருங்க, தப்பு இல்லை. அப்படி இல்லை உங்க ஊர்ல, இப்ப என்ன எனக்கு இது பக்கம், உங்க ஊர்ல வந்து ஏதாவது கோயில்கள் இருந்தாலும் தாராளமா செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு இந்தியா லெவல்ல தத்து கொடுக்கறது, தத்து திருப்பி கொடுக்கறது செய்யற ஒரே கோயில் இதுதான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, இப்ப சில கோயிலெல்லாம் தத்து கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைகளுக்கு முன்னின்று எதையும் செய்யக்கூடாது, அந்த குழந்தைகள் பேரண்ட்ஸுக்கு வந்து கர்மகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனா அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஏன்னா அந்த பெருமாள் என்ன பண்றாருன்னா பேரண்ட்ஸையும் சேர்த்து தத்து எடுத்துக்கிறார், இந்த குழந்தையோட சேர்த்து பேரண்ட்ஸையுமே சேர்த்து அந்த பெருமாள் தத்து எடுத்துக்கிறார். அதனால வந்து அந்த குடும்பமே பெருமாளுடைய குடும்பம் ஆயிரும். அதனால வந்து இந்த பேரண்ட்ஸுகளுக்கு இந்த குழந்தைய செய்யலாம், அந்த குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸ் செய்யலாம். அதனால வந்து எந்த பாதிப்பு இருக்காது. அடுத்து என்னன்னா, தத்து கொடுத்தீங்களா, எந்த கோயில தத்து கொடுத்தாலும் இயர்லி ஒன்ஸ் அந்த குழந்தைய அந்த கோயிலுக்கு கூட்டு போங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க எந்த கோயில தத்து கொடுத்தீங்களோ அந்த கோயில இருக்கிற ஐயன் அப்பா அம்மாவும் தான் இந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ். அதனால இயர்லி ஒன்ஸ் கூப்பிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த தெய்வமும் சந்தோஷப்படும், இந்த குழந்தைகளும் சுகமா இருக்கும். இன்னைக்கு வந்து எனக்கு ஐயா வந்து கொடுத்தது 1.5 மணி நேரங்கள். இந்த 1.5 மணி நேரம் எவ்வளோக்கு எவ்வளோ காம்பாக்டா D7 இன்னும் கிட்டத்தட்ட D7 வந்து இப்போ ஐயா வாய்ப்பு கொடுத்தாருன்னா இன்னொரு செஷன் கூட பின்னாடி பார்க்கலாம், எனக்கு டைம் இருந்தா. 1.5 மணி நேரம் எடுத்துக்க சொன்னாரு, 1.5 மணி நேரம் ஆச்சு. ஐயா வணக்கம் ஐயா, நிறைவு செய்யலாங்களா ஐயா? ஐயா வணக்கங்க, வணக்கங்க, நிறைவு பண்ணிக்கலாங்க.
நிறைவு பண்ணிக்கலாம். இதனுடைய தொடர்ச்சியான நம்ம இன்னொரு செஷன் போடலாங்க. ஒன்றும் ரைட்டுங்க. சரிங்க. இப்ப கேள்வி பதிலாங்க. ஆமாங்க, கேள்வி பதில் செஷன் போயிடலாங்க. மக்கள் சரிங்க. அதான் இன்னைக்கு நீங்க நடத்தின அந்த வகுப்பு மீது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மக்கள் கேட்கலாங்க. கேட்கலாம். சார் வெங்கடேசன் ராமசுத்து சார். ஒரு நிமிஷம் சார். வெங்கடேசன் ராமசுத்து சார் அன்மியூட் பண்ணுங்க சார். எஸ் சார். வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்படி பார்த்தா தோண்டாட்டு இருக்கு. ரொம்ப காலம் ஆச்சு நேர்ல பார்த்து. கண்டிப்பா சார். சென்னைக்கு கோயம்புத்தூர் வர போறேன். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மட்டும்தாங்க. சந்தேகம் எல்லாம் கிடையாது. உங்களுடைய சப்ஜெக்ட்ல எனக்கு சந்தேகம் கிடையாது. எனக்கு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு, அதாவது என்ன அப்படின்னா, இந்த பராசரர் 3 முறையான D7 போயிட்டு இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுவீங்களான்னு பார்த்தேன். நீங்க பெரிய அந்த ட்ரெடிஷனல் D7 மட்டும் சொல்லிட்டீங்க. இன்னொரு D7ல நம்ம இரட்டை ராசியில் இருக்கலாம். இரட்டை ராசி வந்து 7ல இருந்து ரிவர்ஸ்ல போறது, ரிவர்ஸ்ல இருந்து 7 ஜெகநாதூர்ல மட்டும் அந்த இதெல்லாம் வருது. அதை பத்தி கொஞ்சம் இந்த விளக்கம் கொடுத்தாங்க. நீங்க எதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா நமக்கு தெளிவாயிரும். வேற ஒண்ணும் இல்ல. கிட்டத்தட்ட 10 வகையான சப்தாம்சம் இருக்கு சார். அதான் இல்ல 10 வகையான சப்தாம்சம் இருக்கு சார். இது இப்ப நீங்க எது கிளியரா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா பராசரி அந்த ட்ரெடிஷனல் மட்டும் போதும். எஸ், வெரி குட். அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. அது மட்டும் சில பேர் இந்த ரிவர்ஸ் இல்ல, ரிவர்ஸ் வந்து எல்லா வர்க்கங்களுக்குமே இருக்கு சார். எல்லா வர்க்கங்களுமே ரிவர்ஸ் இல்ல D7 மட்டும் இல்ல, அதாவது D2ல இருந்து எல்லாத்துக்குமே ரிவர்சல் இருக்கு. சரி, அது எதுக்கு அப்படின்னா, இப்ப வந்து புத்திரபாக்கியம் இல்ல, அதுக்கான காரணம் என்ன? ஓகே, ஏன் இப்படி அமைஞ்சிருப்பது? கொஞ்சம் ஒரு டீடைல் கொடுத்துட்டீங்க, சௌரியமா இருக்கும்ல. இல்ல, ஒண்ணு சிம்பிள் தான். நீங்க ஒண்ணு ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். எனக்கு வந்து இப்போ எனக்கு புத்திர பாக்கியம் இல்ல அப்படிங்கிற நம்ம இப்ப பாக்கணும் இல்லையா? லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இப்ப ஏன் இல்ல அப்படிங்கறத ரிவர்சல்ல பாக்குறோம். அதை பத்தி ஒரு டீடைல் கொடுத்துடலாமா? ஒரு சின்ன ஹிண்ட், ஒரு 5 நிமிஷம் டைம் ஜாஸ்தி எடுத்துறேன். இன்னொரு செஷன்ல பாத்துக்கலாம். ஏன்னா நான் எதுவுமே எடுத்துட்டு எதுவுமே ப்ரிப்பேர் ஆகல அதுக்கு. இல்ல எதுக்காக சொல்றேன்னா, இப்ப எனக்கு புத்திர பாக்கியம் இல்லன்னா ஏன் இல்லன்னு அதுல போய் பாக்குறது. அதுதான் சரி. அப்போ ஒண்ணு பண்ணுவோங்கய்யா, ஒண்ணு பண்ணுவோங்கய்யா. ஒரு நிமிஷம். அதாவது இந்த சப்தாம்சம் பார்ட் 2 ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு பண்ணுவோங்க. என்னங்க? இப்ப இத ஃபர்ஸ்ட் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணட்டுங்கயா. இதனுடைய பார்ட் 2 இதனுடைய தொடர்ச்சியாக பார்ட் 2 ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு பண்ணலாங்க. 2-3 வாரமோ ஒரு 4-5 வாரம் கழிச்சோம். ஜூஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ரைட். இல்ல, சில சந்தேகங்கள், சில ரிவர்சல் பார்க்கறது, இது எல்லாமே இதே சப்தாம்சமும் குழந்தையின்மையும் பார்ட் 2 அப்படின்னு போட்டு கூட பண்ணலாங்க. இல்ல, அது பார்ட் 2 வேண்டியதுல நம்ம அடுத்ததுல வந்து ஒரு 1/2 hour எனக்கு பார்த்தீங்கன்னா அது நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். ஏன்னா அது வந்து ஒரு பெருசா எடுத்துட்டு போறதுக்கு இருக்காது. ஓ, சரி சரி. அந்த ரிவர்சல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 12Bன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? 12Bன்னு சொல்லி ஒரு படம், அதுல வந்து ஷாம் நடிச்ச படம்னு நினைக்கிறேன். அதாவது பஸ்ல ஏறுனாலும் இங்க போனா, பஸ்ல ஏறாம வந்து என்ன ஆயிருப்போம். சினிமா படம் சொல்றீங்க? ஆமா. அது வந்து இப்ப இந்த பிரச்சனை எனக்கு எதனால வந்துச்சுன்னு ரிவர்சல் போய் பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி ரைட்டுங்க. சரி, பாத்துக்கலாம் சார் அடுத்த. சார் வெங்கடேசன் ராமசுத்து சார், சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே. அவ்வளவுதான். அதாவது நம்ம சக்தியை பொறுத்த வரைக்கும் நான் அவர்கிட்ட கேள்வி வைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கேள்வி வைக்கிற அளவுக்கு வகுப்படுத்த மாட்டாரு. இது ஒரு தெளிவு. இதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லட்டுமே தான், வேற ஒண்ணும் இல்ல. பண்ணிக்கலாம் சார். அது ஒரு 1/2 hour எடுத்துரும். ரைட் சார். ஓகே ஓகே. இல்ல ப்ரிப்பேர் ஆகல. ரைட். ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. சார் அடுத்து ரங்கநாராயணன் சார். ரங்கநாராயணன் சார், அன்மியூட் பண்ணுங்க சார்.
வணக்கம் சார். வாங்க வாங்க. வணக்கம் சக்திவேல் சார். சார் சார் எனக்கு 2-3 டவுட் சார். ஆக்சுவலா இப்போ நீங்க வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பாக்குறதுக்கு 5ஆம் வீடு 5th லார்டு ஆண் கிரகமா ஆண் ராசிக்கா பெண் ராசிக்கா பார்க்க சொன்னது. இப்போ ஆண் கிரகம் வந்து ஆண் ராசியில இருந்தாலும் ஆண் குழந்தை சொல்லலாமா, ஆண் கிரகம் பெண் ராசியில இருந்தாலும் எப்படி பார்க்கணும் சார்? இல்ல பெண் ராசியில தான், அதாவது உறுதியா ஆண் பெண் சொல்றதுக்கு வந்து ஆண் கிரகம் ஆண் ராசி. இல்ல சார், இப்போ 5th லார்டு வந்து ஆண் கிரகமா வந்துச்சு, குருவா வந்துச்சு. அந்த குரு வந்து ரிஷப ராசியில இருக்காரு. அப்ப வந்து பெண் ராசி, அப்ப எப்படி எடுக்கணும் சார்? அடுத்து வந்து குரு பாக்குற கிரகம் 5ஆம் பாவத்தை பாக்குற கிரகம். ஓகே ஓகே. இதுல வந்து மெஜாரிட்டி எது வருதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் சார் 2வது கொஸ்டின் சார், இந்த பீஜஸ்புடம் பத்தி எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ நமக்கு ராசி சக்கரத்துல சப்போஸ் பீஜஸ்புடம் ஆணுக்கு போட்டாக்கா பரணி 1 வருது சார். பரணி 1 மேஷ ராசி. D7ல எப்படி வரும் சார்? அது பார்க்கணும். D7ல இல்ல அந்த டிகிரி, அதான் அந்த டிகிரி அளவு, அதாவது 4-17 பிரிச்சோம் இல்லையா? ஆமா சார். இது இப்படி பிரிச்சுட்டு வந்தோம் இல்லையா? அப்படி பிரிச்சுட்டு வரப்ப அதுல எடுத்து பார்க்கணும். சோ அதுல வந்து எந்த ராசியில வருது அது ஆண் ராசியா பெண் ராசியா? எஸ் ஆமா 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 சார். சார் அப்புறம் சார், அது இது ஆட்டிசம் சைல்டு குறிச்சு, சைல்டு பத்தி ஏதாவது ஐடியா வரல சார்? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆட்டிசம் சைல்டு பத்தி. ஆட்டிசம் வந்து புதன் சார். புதன் கெட்டு இருந்தாங்க D7ல அது கண்டிப்பா சார். அதாவது அந்த குறிப்பிட்ட குழந்தை குறிக்கக்கூடிய பாவம் புதனுடைய வீடுல வந்து. அப்புறம் சார் இரட்டை குழந்தைகளுக்கு சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அதாவது குறிப்பிட்ட பாவாதிபதிகள் சொல்றோம் இல்லையா? ஆமா சார். 5, 7, 9 ஆண் ஜாதகம் வந்து இப்படி போனோம், பெண் ஜாதகம் வந்து இப்படி வந்தோம் சரியா? ஆமா சார். இதுல குறிப்பிட்ட பாவாதிபதிக்கு அந்த புதனுடைய தொடர்பு பார்க்கணும். புதன் நல்லா இருந்து தொடர்புல இருக்காரா, கெட்டு போய் தொடர்பு இருக்காரா, இந்த பாவாதிபதி ஆகி புதன் கெடுறாரா? ஓகே ஓகே. அப்புறம் சார் அப்புறம் இரட்டை குழந்தைகளுக்கு சார், இரட்டை குழந்தைகளுக்கு சில பேருக்கு 2 நிமிஷம் கேப்ல பிறந்த குழந்தைக்கு முதல் குழந்தைக்கு பசங்கள் இருக்கா, 2வது குழந்தைக்கு இல்ல, அப்போ வந்து மனைவி ஜாதகம் தான் பார்க்கணுமா எப்படி சார்? அதான் உங்களுக்கு 2 பேர்த்தோட ஜாதகம் சேர்த்து பாக்குறோம். ரெண்டு பேரோட ஜாதகம் கம்பைன் பண்ணி தான் பார்ப்போம். ஓகே சார். லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ நீங்க டெலிவரி டைம் அது சொல்லி அப்புறம் வந்து குழந்தை பிறக்க டைம் வந்து ஜாஸ்தி ப்ரிஃபரன்ஸ் பெண் ஜாதகம் தான் கொடுக்கணும் சார்? அது ஆமா சார், பெண்ணுக்கு தான் குழந்தை பிறகு, ஆணோட ஜாதகத்துல அது இண்டிகேட் பண்ணும். பட் ஆண் ஜாதகம் இன்னைக்கு தசாபுக்தி பார்க்கலாம் எப்ப குழந்தை பிறக்கும்ட்டு? கண்டிப்பா பார்க்கலாம். 8-12 தான். 8-12 இல்லாம ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி சார். சரி சார். ஓகே சார், நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் நீங்க இது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா நல்லா சார். அட்லீஸ்ட் ஒரு ஜாதகம் வச்சு இந்த ஜெண்டர் ஆஃப் சைல்டு அத பாக்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் அப்படியே எழுதிட்டு வாங்க, நீங்க ஒரு 4 ஜாதகத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, நன்றி சார், நன்றி சார். ஏன்னா இப்ப வந்து நான் உதாரணம் போட்டு எடுத்தேன்னா ஒரு உதாரணத்துக்கு 1/2 மணி நேரம் போயிடும். இவ்வளவு ஹின்ஸ் இப்ப வந்து D7 வந்து சுருக்கி காம்பாக்டா இன்னைக்கு ஒரே கிளாஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க இதை அப்ளை பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு இது எல்லாமே, இந்த ரூல்ஸ் பூராமே ஒரு ரூல்ஸ் கூட மிஸ் ஆகாது. ரைட் சார். ஓகே சார். ஓகே, ரங்கநாராயண் சார், தேங்க்யூ சார். அடுத்து கார்த்திகேயன் சார். கார்த்திகேயன் சார், அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். சார், இந்த தத்து கொடுக்கறத பத்தி சொல்லியிருந்தீங்கல்ல, அப்போ வந்து கொஞ்சம் நெட்வொர்க் சிக்னல் கொஞ்சம் வீக்கா, நல்லா சரியா கவனிக்க முடியல. அதை ப்ளீஸ் ரகுபதி நாராயண பெருமாள் காங்கேயத்துல இருக்கு. காங்கேயம் மடவிளாகம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்க ரகுபதி நாராயண பெருமாள் கோயில்ல தத்து கொடுக்கணும். எந்த வயசு வயசு? எந்த வயசுல வேணாலும் தத்து கொடுக்கலாம் சார். புதன் சனி மட்டும் தான் தத்து கொடுப்பாங்க. ரகுபதி நாராயணன் புதன்கிழமை சனிக்கிழமை இல்ல? ஆமா ஆமா, மத்த கிழமையில பண்ண மாட்டாங்க. ரகுபதி நாராயண சுவாமி கோயிலா? ரகுபதி நாராயண பெருமாள். சார், உங்களுக்கு டவுட்னா இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க சார். யூடியூப்ல வீடியோ வரும், பார்த்துக்கோங்க. ஓகே. ஓ சரி சரி சார். சரி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. அடுத்து ஈரோடு அபிராம் முருகேசன் ஐயா, வாங்க. அன்மியூட் பண்ணுங்க. வாங்க. வணக்கம் சார். சிறப்பான வணக்கம் சார். ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, ஒரு உதாரண ஜாதகங்கள் அதிக குழந்தை பிறந்தவங்க ஒரு ஜாதகம், குழந்தையே பிறக்காத ஒரு ஜாதகம் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் சார். இல்ல, ஒரு ஜாதகத்துக்கு 1/2 மணி நேரம் போயிடும் சரியா?
சரி அடுத்த செஷன்லயாச்சு அது ஒரு இல்ல இதா அதாவது எடுத்து காமிங்க. இல்ல என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப நான் கொடுத்த ரூல்ஸ் நீங்க வந்து ஜாதகங்களை பார்க்கலாம். லக்னம் லக்னாதிபதி கெட்டு போச்சுனால குழந்தை இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன் கேட்டீங்கன்னா அந்த காலத்துல 10 நான் சொல்லிடுறேன். லக்னம் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா புத்திர பாக்கி இல்லைங்கிறத டக்குன்னு சொல்லிடலாம். சரி. இப்போ அதிகமான குழந்தைகள் லக்னம் லக்னாதிபதி கூட நிறைய கிரகங்கள் இருக்கு. சரி. லக்னத்துல ஒரு 3 கிரகம், லக்னாதிபதியோட 4 கிரகம், எவ்வளவு ஆச்சு? 7. சரியா? இன்றைய சூழ்நிலைக்கு வந்து நம்ம இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி பேச வேண்டியது இருக்கு. 1 2க்கு மேல இன்னைக்கு யாரும் போறது இல்ல. ஒன்னே போதுங்கிறாங்க. 1 2 ஒன்னே போதுங்கிறாங்க. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்க, தயவு செஞ்சு ஒன்னோட நிறுத்திடாதீங்க. உங்க சர்க்கிள் இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா ஒரு குழந்தையோட நிறுத்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து யாருக்கிட்ட எதையும் ஷேரிங் பண்ற மனநிலை வர்றதில்லை. கரெக்ட். அது ஒரு அலமெண்டா தான் வளருது. கண்டிப்பா. எங்க ஏன் அப்பா ஏன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி வந்து ஒரு வெளி உலகமே தெரியாம போயிடுதோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப இது ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரே குழந்தை இருக்கிற வீட்டுல இருந்து வந்து இதுவும் ஒரே குழந்தை இருக்கிற வீட்டுல இருந்து வந்துச்சுன்னா இது 2 சேர்ந்து குடும்பம் நடத்தாது. கண்டிப்பா. அதனால வந்து உங்க சர்க்கிள்ல யார் இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நிறுத்திக்கன்னா தயவு செஞ்சு இன்னொரு குழந்தை பெற்றுங்கன்னு சொல்லிருங்க. அப்படிதான் சொல்லி அந்த குழந்தை இப்போ 10 வயசு ஆச்சு 12 வயசு ஆச்சு தாராளம் இன்னொன்று 10ங்கன்னு சொல்லிருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து மகளுக்கு கல்யாணம் பண்ணி இங்க தாய் வீட்டுக்கு குதிரை பேருக்கு வந்திருப்ப இந்த அம்மா ஒரு குழந்தைய பத்தி கையில் வச்சு இல்ல. அதனால வந்து அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். இன்னொரு குழந்தை கண்டிப்பா வேணும்னு சொல்லிருங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. இல்ல பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப சைனா வந்து இப்பதான் அவேர்னஸ் ஆயிருக்கு, ஆய்வு பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க. நம்மளுக்கு அந்த நிலை வந்துடக்கூடாது. நம்ம இருவர் நான் ஈரோட்ல இருக்கிறதுனால மடவிளாங்க கோயிலுக்கு அனுப்புறேன். சந்தோஷம். நிறைய பேர்த்து அனுப்புறேன். ஏன்னா எனக்கு 40 கிலோமீட்டர் தான் இந்த சர்க்கிள் இருக்கு. அத்தனை பேர்த்து அங்கதான் அனுப்புறேன். சந்தோஷம். ஆமா ஆமா. ரைட். சிறப்பு சார். நன்றி சார். நன்றி சார். அடுத்து கோபி சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். இப்போ லக்னம் வந்து பெண்களுக்கு வந்து லக்னம் வந்து சதயம் திருவாதிரை சதயம் சுவாதி இதுல இருந்ததுனாக்கா அது ரிவர்ஸ்ல பார்க்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆக்சுவலா வந்து அது ரிவர்ஸ் கிரகமா இருக்கிறதுனால அதுல வந்து 1ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை ரிவர்ஸ்ல பார்த்துட்டு போறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு ஒரு இடத்துல. இப்ப இப்ப நீங்க நான் சப்தாம்சம் பேசிட்டு இருக்கேன், நீங்க ராசி சக்கரம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா ராசி சக்கரத்தை பத்தி நான் பேசுறேன். நான் ராசி சக்கரத்துக்கு வரவே இல்லை. இல்ல நான் எனக்கு முழுசா பேச விட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப நம்ம லேடிஸ்க்கு வந்து D7ல வந்து நீங்க ரிவர்ஸ்ல பார்க்கணும்னு சொல்றீங்க. முதல் குழந்தை 5 ரிவர்ஸ்ல. அப்ப அந்த ரிவர்ஸ் தான் பார்த்துட்டு வரணுமா இதுல லேடிஸ்க்கு? ராசி சக்கரம் அப்படித்தானே பார்ப்போம். ராசி சக்கரத்துல நம்ம நேரா தான் பாத்துருவோம். ஏன்னா நேரா 9ல கிடையாது. ஆமா அதே தான் இங்கேயும் சொல்லிட்டு இருக்கேன். 9 தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஆமா 9 பாத்துருவோம் நேரா போயிட்டு. 5 ஆண்களுக்கு 5 பாத்துட்டோம், லேடிஸ்க்கு 9 பார்ப்போம். சார் இங்கே நானும் அதை தானே சொன்னேன் இங்கேயும். ஓ அதனால ரிவர்ஸ்ல பார்த்தா 5 வந்துடும் அப்படின்றாரு. ஆமா அப்படிதானே சொன்னேன். சரி சார், ரொம்ப நன்றி சார். அது அடுத்த கேள்வி வந்து இந்த கோயிலை பத்தி தான் கேட்கணும். ஒருத்தர் கேட்டுட்டாரு, ரொம்ப நன்றி. வீடியோல இருக்கு. ரைட் சார். ஓகே. தேங்க்யூ கோபி சார். ஸோ அடுத்து GK பிரபாகரன் ஐயா வாங்க, அன்மியூட் பண்ணுங்க. வாங்க. சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் சத்யா ஐயா அவர்களுக்கும் நமஸ்காரம். வணக்கம். இது வந்து D7ல வந்து இரட்டையர்களுடைய அமைப்பு எப்படி பாக்குறது, அதுல ஒரே பிரசவத்துல ஒரு ஆண் ஒரு பெண் பிறகுறாங்க, அதை எப்படி கணிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இரட்டைப்படை ராசிகள் சொன்னேன் இல்லையா? ஆமாங்க ஐயா. இல்ல இரட்டைப்படை ராசிகள் சொன்ன வீடியோ முழுசா பாருங்க, சொல்லியிருக்கேன். இரட்டைப்படை ராசிகள் வந்து உபய ராசிகள். அதுல குறிப்பா வந்து மிதுனமும் தனுசும். இது வந்து எந்த பாவமா வருது, அதாவது சில பேருக்கு வந்து முதல் குழந்தைய ரெட்டை குழந்தையா இருக்கும், அல்லது சில பேருக்கு 2வது டெலிவரியில ரெட்டை குழந்தை இருக்கும், சில பேருக்கு 3வது டெலிவரியில ரெட்டை குழந்தை இருக்கும். அப்ப அந்த மிதுனம் அல்லது மீனம் வந்து 5ஆம் பாவம் வந்தா முதல், 7ஆம் பாவம் வந்தா 2வது குழந்தையாவோ, 9ஆம் பாவம் வந்தா 3வது குழந்தையாவோ இந்த இரட்டை தன்மைகள் வரும். அங்க வந்து குரு இருந்து புதன் அல்லது சனியோட தொடர்பு கொள்றதுதான் இந்த வந்து டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் எல்லாம் ஆகிறது.
ரொம்ப நன்றிங்க. ரைட். நன்றி. இரட்டை குழந்தையோட ஜாதகங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த விதி டக்குனு ஈஸியா போடுங்க. ராசிக்கு எடுத்து எங்கெங்கயோ வரும். ராசியில வந்து எங்கெங்கயோ இருந்து இரட்டைகள் வரும். ஆனா இங்க வர்க்கத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அதை தாண்டி வரவே வராது. ஓகே ஓகே, நன்றிங்க, நன்றி. அடுத்து ரகுகுல திலகர் ரவி ஐயா. ஐயா நீங்க அட்மிட் பண்ணுங்க. வாங்க. வணக்கம் ஐயா. இவ்வளவு வர்க்க சக்கரத்தினுடைய தந்தை ஆகிட்டீங்க நீங்க. உண்மையில ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் இது ஆக்சுவலா. ரெண்டாவது வந்து எனக்கு அந்த வர்க்கத்தை இப்ப நம்ம சப்தாம்சத்துல அதனுடைய தேவதைகளை பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இல்ல அதான் 7 சொன்னேன் சார். சப்தாம்சம், சீர் சப்தாம்சம் தேவதைகள் இல்லைங்க. ஆக்சுவலா வந்து 7 ரசங்கள். 7 ரசங்களோட தேவதைகள் அது கிடையாது. D7 தேவதைகள் கிடையாது. தேவதைகள் கிடையாது. ஓகே, சரிங்க. கிடையாது. ஒரே நட்சத்திரத்துல குழந்தை பிறந்து ஒரே நட்சத்திரத்துல குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்க. 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மாறி வருது. மாறி வரும்போது நம்ம சப்தாம்சத்திலேயே நவாம்சத்திலேயே அது எப்படி அது எடுத்துக்கிறதுன்றது அந்த ஒரு டவுட் எனக்கு. நீங்க இங்க எங்க பிரிச்சு வர்றப்ப எப்படி வருதோ அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். அது எப்படி வந்தாலும் பரவாயில்லைங்களா? அது எப்படி வருதோ அப்படியே தான் எடுத்துக்கணும். நம்ம அதுக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்றதை மாத்துறத கூடாது. மாத்துறதே கூடாது. ரைட். ஏன்னா நம்ம ஏன்னா இப்ப நவாம்சம் எடுக்கும்போது நம்ம சிலது பொருத்தமும் போடுறோம். நம்ம அப்படி வர்றது வர்ற மாதிரி போட்டுருணும் நம்ம. அவ்வளவுதானே அதுல? அது சார் அதுல என்ன வருதோ அப்படியே எடுத்து போட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஆணுக்கு ஆண் நவாம்சம், பெண்ணுக்கு இல்ல, ஆணுக்கு ஆண் நவாம்சம், பெண்ணுக்கு பெண் நவாம்சம் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. கிடையாது. ரைட். ஓகே ஓகே, சரிங்க. ரொம்ப சிறப்பான வகுப்பு போயிடும். அடுத்த வகுப்பு அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். நன்றி. சீனிவாசன் ஐயா. நன்றி. நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டேங்கய்யா. ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. நிறைவா நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்கய்யா. நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கலாம். நான் சொல்ல வேண்டியது அந்த 1.5 மணி நேரத்திலேயே கம்ப்ளீட்டா ஸ்பீடாவும் சுருக்கி சொல்லிட்டேன். அதனாலதான் உதாரணங்கள் எதுவும் போட முடியல. சரி, அடுத்த செஷன்ல பண்றதுக்கு முன்னாடி இதை பண்ணிக்கலாம். இல்ல அது உதாரணம் போட்டோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு ஒரு 1/2 hour அது எடுத்துட்டு போயிடும். ஏன்னா ராசி சக்கரத்துல இங்க இருக்கிறார், இந்த இதுல இங்க இருக்கார், இங்க இந்த நட்சத்திரத்துல இருக்காரு, இந்த பிரிவுல இருக்காரு எல்லாம் கொண்டு வர பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு கட்டத்துக்கு 1/2 hour சுத்தமா எடுத்துடும். இல்ல அப்ப ஒண்ணு பண்ணுவோம். அடுத்த செஷன் இதனுடைய பார்ட் 2 போட்டு ஒரு 2-3 உதாரண ஜாதகங்களா போட்டுருங்க. சரி. அது இப்போ நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்கி நீங்க போட்டாலும் போதும். ஏன்னா நான் பார்த்த ஜாதகங்கள் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். புது ஜாதகங்கள் போட்டோம்னா அது அவங்களுக்கு ஒரு இல்ல புது ஜாதகங்கள் போட்டா அது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாவே இருக்கும் இல்லையா? சரி, ரைட். அப்ப வாங்கி கூட போட்டுடலாங்க. வாங்கி நீங்க போலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எதை கொடுத்தாலும் இப்ப நான் இது என்ன சொல்லி கொடுத்தா அதே இதில் தான் அப்ளை பண்ண போறேன். சரி, அப்போ இதுக்காக நான் பண்ணிக்கலாம் சார். ஒரு 2-3 செஷன் கழிச்சு பண்ணிக்கலாம். நல்லது. நன்றிங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். பங்கேற்ற மக்கள் அனைவரும் சார்பும் ஸ்டார் அகாடமி சார்பும் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் சார்.